ஹாய் காய்ஸ், வணக்கம். கோல்டு ஹஸ்பண்ட் டர்ன் டு ரொமான்டிக் ஒன் ஷாட் பார்த்தலாமா? சின்னதாக விஷ் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஜிம்னோட ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்கெடியூலில் இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இப்போது ரீசெண்டாக ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன், அதை பாருங்கள். அப்புறம் ஜிம்னு உங்களுக்கு விஷ் பண்ணிடுவார், ஓகேங்கண்ணா. ஹாய் பவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே, ஸ்டே பிளஸ்ட் ஃபார் எவர். எப்போவும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே இரு. பிடிஎஸ்னு ஒருகிற நல்லா தெரியுது. உன்னோட ஃப்யூச்சருக்கும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடு. அப்புறம் என்ன, எதுவும் ஸ்பெஷல் இல்லையாண்ணே? கண்டிப்பாக கொரியர் பண்ணிவிடு, எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே, லவ் யூ. ஓகேடா கைஸ், சின்னதாக இன்ட்ரோ அப்படியே வீடியோக்கு போயிடலாம். சுகா ஒரு ஏரோநாட்டிக்ஸ் பைலட்டாக இருந்துகிட்ருப்பார். நீங்கள் காலேஜில் 3rd இயர் படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டாக ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது ஜிமின் மீரா, ஓகேங்களா? ஜிமின் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜிமின் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபன்னியான கேரக்டராக இருப்பார். ஜிமின் சுகாவோட சொந்த தம்பி, ஓகேங்களா? இந்த இன்ட்ரோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோ கால் போயிடலாம். டீ முட்டு போண்டா, நீ போய் கூப்பிட்டு வந்தா என்னடா, என்ன எதுக்கூட ஏற்றி விட்ற? அடி, அவளை பார்த்தா அவனுக்கு தெரியும்ல நைட்டில் எப்படி தூங்குவானான்ட்டு. அவள் எப்படி தூங்குறான், எந்த லட்சணத்தில் தூங்குறான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீயே போய் பாரு. டே இதுக்கு மேலே ஏற முடியல. போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு எழுப்பி உள்ளும் மரியாதை கூட்டுவா. கால் பண்ணால் கால் கூட எடுக்க மாட்டேங்குது அந்த நாய் சனியா. நேரத்தில் எழுந்திரிச்சு வான்னு சொன்னால் தூங்குது. படம் நேரம் போட்டிருப்பான். 10 நிமிஷம் இப்போவா லேட்டு. டே உன் தலை எப்படி இடம் சொல்லி கொடுத்தாரு? என்னை எதுக்குடா மேலே ஏற்றி விட்டு என்னை ஏன்டா கொல்ல பார்க்குற? குத்தனன்னு வச்சுக்கேன், அப்புறம் முறையாக சீக்கிரம் போய்ட்டு அவளை எழுப்பி இழுத்துட்டு வா. 4 நாள் சாத்தனா சனியாக திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு தான் அங்கே மீராவை உங்கள் வீட்டுக்கு பால்கனி வழியாக ஏறி குதிக்கிறதுக்காக அங்கே பிளான் போட்டு ஏற்றி விடுறாரு. நீங்கள் நல்லா முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருப்பீங்க. ஐயோ கடவுளே, இரும்பு மோட்டு சனியம் பிடிச்ச நோயை எந்திரிச்சு தொல்லடி. இந்த மாதிரி ஏற்றி விட்டு என்ன கொல்ல பார்க்குறான். துப்பாரி வேணும். அவன் நல்லா தூங்குறா போலடா. ஒழுங்கு முறையாக போடி, நாளைக்கு காலேஜ் நீ வரணும்ல, பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று தான் பெரிய சமமாக பண்ணி விட்ருவா. ஐயோ இது வரையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தட்டிக்கிட்டே இருப்பாளா. உங்களுக்கு லைட்டாக முழிப்பு வந்திருக்கும். கூடவே அவங்க அம்மாவுக்கும் சத்தம் என்னடான்னு கேட்டு எழுந்திருப்பாங்களா. ஐயோ அவங்க அம்மாடா, பைத்தியக்காரி, ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்க அம்மா அப்படியே புரண்டு அந்த பக்கமாக திரும்பி படுத்துருப்பாங்களா. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? அதாவது மீரா திரும்பவும் தட்டிகிட்டே இருந்திருப்பா. என்னடா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்ப்பீங்க. இப்போ தான் நீங்கள் உச்சா வருதே, எதுக்கு இந்த நேரத்திலலாம் உச்சா வருது? இதுக்கு தான் தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறது. இங்கே நடி சனியை பிடிச்சவளை பண்ணி தொலைகிற நாயே, படம் போட்டுருவோண்டி வா வெளில. என்ன படம்? அட்டிங்க. அவகிட்ட நீயே பேசுகிறா. ஜிபியை படம் பார்க்க வேணாமா? என் தலையை பார்க்கணுடா. ஃபேன்கள் சம்பவம்லாம் நிறைய இருக்குது. இது வர இரு, ட்ரெஸ்ஸை மாதிரி வாடி. இரு வர. அர்ஜென்ட்டாக உச்சா போண்டா. ஐயோ கொலை பண்ணுறாடா. என்னடா சொல்கிறாவ? அவளை ஒன்றும் சொல்கிறதுக்கல, அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டு இழுத்துட்டு வாண்ணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியாலே எகிரி குதிச்சு ஜிம்மின் கீழே போயிருப்பான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கே உச்சா போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவீங்களா? 1 மணி நேரம் லேட்டு. எப்படியும் 1 மணி நேரம் இன்னும் லேட் ஆகும்டா. ஃபஸ்ட்டு ஷோடா, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போய் தேட்டருக்கு போயிருப்பீங்க. அங்கே ஆல்ரெடி பேனர் வச்சு அங்கே பாட்டு அது இதுன்னு சொல்லி அல்லப்பறையை கூட்டிகிட்டு இருப்பாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் போனோடனே அப்படியே ஜர்கினை கழட்டி எப்படி சொல்லட்டி வீசி அடிச்சுட்டு செம்ம ஆட்டம். நீங்களாம் அங்கே ஜிம்னு ஆல்ரெடி அங்கே பாய்ஸோட கேங்ஸ் இருக்குமா, அங்கே கூட சேர்ந்துட்டு ஆடிட்டுருப்பானா. நீங்களும் இப்போ ஜிம்மின் கூட போயிட்டு நல்லா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே மீரா மட்டும்தான் அப்படியே ரொம்ப ஒன்றும் தெரியாத பயபில் மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்குது. வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே அப்படியே இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் டோர் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அங்கங்கே அப்படியே சத்தம் அப்படியே காது கிழியுது. இங்கே நீங்கள் அலப்பறையை கூட்டிகிட்டே இருப்பீங்களா. எங்கள் ஜிம்மினுக்கு கால் வந்திருக்கோம். டீ ஓ ஃபோனு தான்டா, ஃபோன் அடிக்குது. நான் பார்த்துக்குறேன். அப்புறம் உன் அண்ணன்டா. நான் பார்த்துக்குறேன்டால.
டி உன் அண்ணன்டா காதில் விழுதடா இரும்ப மட்டும் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீரா கத்திருப்பா. அண்ணனாடி, ஐயோ தலைக்கணையை ஒளிய வச்சுட்டு படுத்த மாதிரி சட்டை பண்ணிட்டு வந்தேன், கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லி ஜிம்னு ஒன்னேங்க மீரா கிட்டே போயிட்டு ஃபோனை வாங்கியிருப்பாரு. ஆமாம் மாட்டினா அவ்வளோ தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜிம்னு அப்படி நின்றுட்டுருப்பாரா. நீங்கள் இங்கே இன்னும் நல்ல குத்துன்னு குத்திட்டு அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பீங்கங்க. பொறுத்தேசி ஆகி சனி இரும்ப மாடு தத்தி மாடி. என்னடா என்ன டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? வேலைப்பா நாயே என்ன கால் பண்ணுறான்? யாரா அந்த வெறப்பா ஒருத்தன் இருப்பானே உனக்கு கூட பிறந்தவன்ட்டு அவனா? ஆமாடி. நீ பேசிடி மேம்கிட்ட எதா பண்ணுவல்ல? ஃபேன்கள் சம்பவம் பண்ணிகிட்ருக்கா, என்னடா இப்போ வந்து பேச சொல்கிறா? நானும் அதை பேசலப்பா, மாட்டி சாவு நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஆடிட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மி வந்து என்ன பண்ணுறது, திரும்ப கால் பண்ணி திரும்ப அப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு குடுன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த தேட்டர் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 தடவை அப்படியே தள்ளி இழுத்துட்டு ஓடிட்டே இருக்காரு. விடுறவரா நீங்கள் கத்துறீங்க? விடவே இல்லை. இப்போ அப்படி தான் ரொம்ப தூரத்தில் அப்படியே கூப்பிட்டு வந்து விட்டுருப்பாரா. அவாடா பேசுடி. டெய் என்னால் முடியாது இப்போது, நான் சம்பவம் பண்ணி ஆகணும், நான் போய் குத்தியே ஆகணும். அட இதை பார், நான் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் எங்கேயும் படம் பக்கமும் வர முடியாது, உன்னை கூட்டும் போக மாட்டேன் பார்த்துக்கோ. என்னடா தெரியுதுல்ல பேசு. ஐயோ என்னடா பண்ணுறது, தலையை பார்க்கணுமே. நீ தலையை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 5 நிமிஷம் பேசினா தான் முடியும், பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துருப்பாரா. ஃபோன் கட்டாயிருக்கும், ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோனும் வந்து ஃபுல் ரிங் வந்து கட்டாயிருக்குமா. திரும்ப இப்போது நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க, ஜிம்னோட ஹச்ஓடி மாதிரி, லேடி ஹச்ஓடி மாதிரி. அங்கே அப்படியே சுக்கா வந்து என்ன இது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் அழகாக பேசி சமாளிச்சிருப்பீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock, அதாவது காலையில் ஒரு 3 o'clock கிட்டே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்படி தான் அங்கே ஜிம்னுமே போயிருப்பாரா. அங்கே ஆல்ரெடி சுகா கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. டேனில் அண்ணா என்னண்ணா கால் பண்ணியிருந்தேன், நான் அச்சோடி சொல்லியிருந்தாங்க. எந்த அச்சோடி? அந்த ஒயின் அச்சோடியா? அண்ணா எப்போட்றா? ட்ராக் பண்ண நீ எங்கே இருக்கான்ட்டு. ஒரு தடவை கால் எடுக்கலனாலே சண்டைக்கு விடுவேன். நீ 4 தடவை கால் எடுக்கலை, எப்படி உன்னை தேடி வரமாட்டேனான்னு? எப்படி அழகாக பேசி நடிக்கிறா. ஏண்டா உனக்கு காங்கே இல்லையா? போயும் பொண்ணுங்க கூட தான் சேர்ந்துட்டு ஊர் சுற்றுவியா? பாட்டும் அதுவும் 1 மணி ஷோக்கு. அறிவில் உனக்கு பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி சுகா அங்கே காய்ச்சல் முடிச்சுன்னு திட்டிருப்பாரு. சேம் டைம் அங்கே சுகாவோட அம்மா அப்பாகிட்டையும் சொல்லி அங்கே ஜிம்னுக்கு வெள்ளு வெளுத்து வைக்கிறாங்க. ஜிம்னோட அம்மா உனக்கு வேணும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா மேலே போயிருப்பார். இங்கே ஜிம்னுக்கு மேலே ஃபுல்லாக அப்படி தடுப்பாக கிடக்குது பிள்ளைக்கு. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலேஜுக்கு போகும்போது நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் இருந்துட்டு ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க நீங்களும் மீராவும். அதாவது தனியாக நைட் அந்த படம் பார்த்தீங்கல்ல, அந்த வைப்லேயே அங்கே டான்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. திரையரங்கம் அதிரணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு சம்பவம் தான் சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே அலப்பறையை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னும் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஆடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே எங்கள் சுகா ஜிம்னை காலேஜில் விட்டு கிளம்பலான்னு வருவாரா. நீங்கள் இங்கே சம்பவமாக நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் இங்கே, அதாவது அங்கே காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருக்குமா, அந்த மரத்துக்கு பேக் சைடில் நீங்கள் ஆட்டம் போட்டுட்ருப்பீங்க. இங்கே அஜித் பாட்டு ஓடுதுனாலே நீங்கள் உங்கள் கேங் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சுகாவுக்கு தெரியும். இப்போ அப்படியே அங்கே சம்பவம் தான் சொல்லிட்டு நீங்கள் சம்பவம் பண்ணிகிட்ருப்பீங்களா. அவருமே இப்போ கூட வர்றாரு. டியாண்ணா நான் பார்த்துக்குறேன். நானும் பார்த்துக்குறேன், நீ மூடிட்டு போறியா? இல்லைடா மூடிட்டு போடா அப்படின்ட்டு ஜிம்னை தாண்டி ஜிம்னுக்கு முன்னாடி போயிட்டு அந்த கேங்கை பார்க்கணுன்றதுக்காக வேகமாக போவாரா. இங்கே அப்படியே நீங்களும் மீரா கூடவே ஒரு 4-5 பொண்ணுங்க ஆடிட்டுருக்காளுங்க. அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. யாரையும் முகத்தை இன்னும் பார்க்கல. உங்களோட முகத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபோனில் வந்து ஒயின்னு சேவ் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக தலையோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும். இங்கே மீரான்னு சேவ் பண்ணியிருக்கோம், அஜித்தோடைய வின்டேஜ் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்போ முகத்தை பார்க்கணுன்றதுக்காக யாருமா வந்திருப்பார். இங்கே இன்னும் டான்ஸ் போயிட்டே இருக்குது. கிட்டே வந்திருப்பாரா. வந்துட்டு இங்கே யார் மீரா யார் ஒயின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அங்கே யாருமே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆடிக்கிட்டே இப்படி சுற்றி ஆடிட்டுருப்பீங்களா, பார்த்துருப்பீங்க. சுகாவும் பார்த்துருப்பீங்க, கூட இங்கே ஜிம்னுமே பார்த்துருப்பீங்க.
இதோ பாருங்கள் காய்ஸ், ஒயின் யாருங்க இல்லைங்க சொல்லுங்கள். டீ டீ மூடிட்டு நிற்கிறியா? நான் பார்த்துக்குறேன். ஒயின் யாருன்னு கேட்டேன். கூட மீரான்னு ஒரு தேர்ப்பாளே, அவளுங்க யார்? ஏமாச்சி அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மீராவும் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க. எங்கள் சுகாவும் கேட்டு பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. அன்னைடி அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் லேட்டாக தான் வீட்டுக்கு போவீங்க. இப்போ ஒரு 7:30 போல் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்களா? இப்படி மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், உனக்கு அறிவு இருக்கா? என்னம்மா என்ன? வா என்ன ஏதாவது சம்பவம்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா பார்லர் போகலாம். எதுக்கு 7 மணிக்கு மேலே? நான் வரல. வரியா வரலையான்னு கேட்கல, வான்னு கூப்பிட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு என்னன்னே கேட்கல. அப்படி தான் அன்றைக்கி பார்லர் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு பட்டிட்டிங் இறங்கிலாம் பார்க்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி அழகு தான், ஆனால் நீங்கள் மெயின்டைன் பண்ணவே மாட்டீங்க. அப்படி இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க. இப்போ அப்படி தான் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? ஏய் மூடிட்டு அம்மா வேண்டாம்மா, படிச்சுட்டு இது பாரு, படிச்சுட்டு கிடச்சலாம் இல்லை, இப்போவே எல்லாத்தையும் முடிக்கிறோம். அம்மா இது பாருடி, மூடிட்டு கிளம்பு. அம்மா கிளம்புன்னு சொன்னேன், அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அம்மா கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ காஃபி பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் சுகா ஜிம்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ சுகா தான், அம்மா இதை பாரு இதெல்லாம் செட் ஆகுது, சும்மா டீ எல்லாம் பார்த்து தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கூப்பிட்டு சுகாவோட ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. ஜிம்னு வாயை மூடவே இல்லை. எங்கள் அண்ணன் இப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்டதை லிஸ்ட் அப்படியே போட்டுகிட்டே இருப்பாரா. இப்போ அப்படி தான் ஜிம்னோட ஃபேமிலி உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் கிளம்பிருப்பீங்க. எல்லாருமே ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ அழகாக வந்து நின்றுட்டுருப்பீங்களா? ஜிம்னு ஒயின்னு அண்ணா இதான் ஒயினா? இல்லைண்ணா இல்லை, இது ஒயின் மாதிரி இருந்த இன்னும் ஒரு ஒயினுண்ணா. சரி உட்கார் அண்ணா, உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னடா ஜிம்னு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்களா? அப்படியே உங்களுக்கு வாயெல்லாம் துடிக்கும். ஜிம்னு என்னடா இங்கே இருக்க, உங்கள் அண்ணாவுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய் வரும். பட் ஆனால் உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படி தான் உங்கள் கையில் இப்போது காஃபி தட்டை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்க சொல்லியிருப்பாங்களா? இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வந்திருப்பீங்க. சுகாவை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ஸ்வெட் ஆகுது உங்களுக்கு. நீ தான் வேணா? இல்லை. அப்புறம் உனக்கு தங்கச்சி இருக்காங்களா? இல்லை. சரி ஓகே. இனி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை எனக்கு இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி தட்டை அப்படியே ஃபுல்லாக வாங்கியிருப்பார். அதாவது காஃபி தட்டோடு ஃபுல்லாக வாங்கியிருப்பார். உட்கார். இல்லை உட்காரு. இல்லை ஏன் உட்கார மாட்டியா? ஒரு ரெண்டு தான் உட்கார் அப்படின்னு இருப்பாங்களா? இங்கே எல்லோரும் என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே சுகாவோட அம்மாலாம் என்னடா வர வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான், பொண்ணை பார்த்தோன்னே கவுந்துட்டோனோ ஏதோ என்னவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இப்போது எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க, சைலண்டாக பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே சொல்ல. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே பயந்துக்கிட்டே ஸ்வெட் ஆகுது ஆல்ரெடி. இப்போ அப்படியே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ அந்த காஃபி கப்பை ஒன்று எடுத்து கொடுப்பாரா? ஏன் குடிக்க மாட்டியா? எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. டீ என்னடா நடக்குதுங்க? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏண்டி எனக்கே தெரியாது, நான் எப்படி உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜிம்னு சைலண்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பாரா? இங்கே சுகா அப்படியே ஜிம்முக்கு ஒரு கப்பு கொடுப்பாரா? அண்ணா வேணடா, எடுத்துக்கோடா, நீ தான் ரொம்ப இதாயிட்டா, எடுத்துக்கோ. இல்லைண்ணா எடுத்துக்கோ. சரிண்ணா எடுத்துக்கிறேன். என்னடி நடக்குதுங்க? டீ போட்டு போவி பிள்ளை, உங்கள் தான் வரீங்கன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ண என்னடா அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருப்பீங்களா?
இப்போ அப்படி தான் சுகா ஒரு கப் அப்படியே எடுத்துக்கிட்டு உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சோஃபா இருக்குமா, அந்த சோஃபாவோடைய ஹேண்டில் கிட்ட அப்படியே மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரியே சிரிச்சிட்ருக்காரு. எல்லோரும் ஜஸ்ட் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி தான் அப்படியே உங்கள் உடம்புல இப்போ தான் பெண்ணியம்ன்ற ஒரு விஷயமே தோன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்களா? போதும்டி குடி, ஒன்றை தான் பார்க்குறேன், நல்லா தெரியுது, குடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. டி பைத்தியக்காரம், காப்பாற்றி விடுறா. அண்ணா, பொண்ணுக்கிட்ட தனியாக பேசினாண்ணா நீ? வேண்டாம், பொண்ணை பார்த்தாலே தெரியுது, அடக்கொடக்குமா அம்சமாக அழகாக இருக்கா, இதுக்கு மேலே என்னடா வேணும், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சிரிச்சிருப்பார். இப்போ அப்படி தான் எல்லாருக்கும் இப்போ ஓகேன்னு தோணியிருக்குமா, முகூர்த்தம்லாம் இந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு குறித்து முடிச்சுட்டு கைத்தாமலத்தோடு முடிச்சிருப்பாங்க. இப்போது உங்களுக்குலாம் என்னடா 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 அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சுகா கிட்டே பேசணும்னு விரும்புகிறீங்க, பட் ஆனால் சுகா அதுக்கு இடமே கொடுக்கல. இப்போ அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்கள் காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இங்கே வந்து மீராவுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்படி தான் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கீங்க. இவர் வந்து வந்து ஏரோனாட்டிக் பைலட்டாக அப்பப்போ போயிடுவார். ஒரு 3 days 5 days அப்படின்ற மாதிரி வெளில போயிடுவார் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்குமா. அந்த 5 days, அதாவது மிடில், அந்த 1 வீக்கில் இருக்கிற 5 days அந்த மிடில் அவர் வெளில தான் போயிருப்பார். வீட்டில் இருந்திருக்க மாட்டார். அதனால் உங்களை மீட் பண்ணியிருக்க மாட்டார். உங்ககிட்ட கான்டாக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டார். அப்பப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சின்னதாக அப்படியே சிரிச்சுப்பார். உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு சின்னதாக சிரிச்சுப்பார். இப்போ அப்படி தான் நீங்கள் ஜெமினுக்கு கால் பண்ணுறீங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம், இன்றைக்கி நைட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. டி 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 பைத்தியக்காரா, என்னடா பண்ணுற? ஏன்டி, ஏன் என்னாச்சு? ஒன்றும் தெரியாது உனக்கு? ஒன்றும் தெரியாதாடா உனக்கு? இல்லடி, இந்த பாரா ஒழுங்கு மாதிரி அந்த கல்யாணத்தை நிறுத்திடு. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுவும் அண்ணன் கூட நினச்சி கூட பார்க்க முடியாதா? ஒழுங்கு மாதிரி நிறுத்திடு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடி. இந்த பாரா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லி பாரு. நீனு உன்னை கழுத்தை நினச்சி கொன்னுடு ராஸ்கல். கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் ஒன்று தான். என்ன சொல்கிற? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? வான்னு தானடா, அப்போ ஒன்று தான். இல்லடி அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்னை மிரட்டிருப்பீங்க. ஜிம்னுமே அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே சுகா கிட்டே பேசுவார். முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒழுங்காக வெளில போடான்னு சொல்லி கதவு தள்ளி விட்டுருவார். இப்போது அப்படி தான் உங்களுக்கும் சுகாக்கும் அப்படியே அழகாக கல்யாணம் நடக்குது. உங்களை அப்படியே ரசிக்கிறாரு, ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. நீங்கள் அவர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ அப்படி தான் உங்கள் கழுத்துக்கிட்ட அந்த தாலி வந்திருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு அப்படி கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. உங்கள் கழுத்தில் சிரிச்சுட்டு அவர் தாலி கட்டிக்கிட்டு அவங்க முகத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குமா? அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பீங்களா? என்ன என்னன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை. திரும்ப என்ன? திரும்ப இல்லை, எதுக்கு? கிஸ் பண்ணணும். கிஸ் பண்ணும், காதில் விழுதலை. கிட்டவா? கிட்டவான்னு சொன்னேன். இல்லை, இதெல்லாம் கிறிஸ்டின் இப்போன்னு பார்த்தீங்க இப்படி பாரு. கிறிஸ்டியனிட்டிஸ்லாம் பண்ணுவாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்துஸ் கூட பண்ணலாம். வா. எல்லோரும் இருக்காங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி என்ன பேசுகிறோன்னா மற்றவங்களுக்கு கேட்காது. பட் ஆனால் நீங்கள் பேசுகிறது அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்குமா? வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கழுத்தை அப்படியே திருப்பின மாதிரி உங்கள் நெத்தியில் தான் முத்தம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு உங்கள் தாலிக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. என்ன பண்ணுறாரு இவர்? எப்படியோ அப்ராட் கல்ச்சர்ஸ்லாம் தெரியும், ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்களா? இப்போ அப்படி தான் அங்கே அப்படியே சில பல ரிச்சுவல்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே முடியுது. உங்கள் காலில் மெட்டி போடும்போது மட்டும் ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. அந்த மெட்டி போட்டு விட்டுட்டு உங்கள் காலை ஒரு பாதத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை போட்டிங்களே, விடுங்க. ஏன் கால் இதை வலிக்கு தானே? அப்புறம் என்ன? இது உங்கள் கால் தான், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்த மாதிரியே இருப்பீங்களா?
அவர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அந்த பாதத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கூசுது உங்களுக்கு. ஓகேங்களா? உங்கள் அடி பாதத்தில் அவரோட கை இருக்குன்றப்போ ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் அப்படியே நெளிவிங்க. எல்லோரும் ஜஸ்ட் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க உன் பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி தான் எல்லா சடங்கு சம்பிரதாயமும் உடைஞ்சு வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டா என்ன, அன்றைக்கி அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு உங்களுக்கு அவருக்கும் ஃபஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி ஆகியிருக்குமா. இப்போ உங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுவாங்களா எங்கள் ஜிம்னு. கரெக்டாக நீங்கள் வெளில வருவீங்க, அதாவது கீழே ரூம் இருக்குது, மேலே வந்து உங்களுடைய சுகாவுக்கும் உங்களுக்கான ரூம் இருக்குமா. நீங்கள் வெளில வருவீங்க, எங்கள் ஜிம்னு வந்து அடவஸ்ரீ சுருப்பு புய்யும் நான் போயிடுறோம். என்னடி அண்ணன் நல்லவன் தான். யார்? ஓ அண்ணனா? நல்லவன். அதுவும் என்கிட்ட சொல்கிறல்ல, பையன் யார் யாருன்னு சொல்லி தேடினது தானே அண்ணன். ஏதோ பெரிய சம்பவம் இருக்குடா, ஆனால் என்னன்னு தெரில. காலையில் வந்து நான் கவனிச்சுக்கிறேன்டா, வேறு வழி இல்லை, நான் மேலே போய் தான் ஆகணும், இல்லைனா ஏம்மா என்னை சிறப்பாக கட்டி அடிப்பாடா, நான் போகிறேன்னா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ நேரம் பேசின கான்வர்சேஷன் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி கேவலமாக நீங்கள் கழுவி ஊற்றுருப்பீங்க ஜிம்னு. இல்லடி போடா, நான் போ, ஏதாவது வாயில் பச்சை பச்சையாக வந்துடுவது, நான் போகிறேன். இல்லை போடான்ட்டு. இவன் என் அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட்டானோ இல்லை என் அண்ணன் இவகிட்ட மாட்டிக்கிட்டானோ ஒன்றுமே தெரியலையே பகவானே அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிம்னுமே இங்கே நின்றுட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படி தான் இப்போ மேலே போயிருப்பீங்க. ஷோ என்னென்ன மிச்சம் வைப்பானா இல்லை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்னை எப்படி எனக்கு பிடிச்சது முதல்ல, எந்த அங்கே நான் அழகாக இருக்கேன், இல்லை என்னை பழி வாங்கிறதுக்காக இருக்குமோ? இல்லையோ, என்ன பண்ணேன்? ஆமாம்ல, அவன் தம்பி அப்படியா இருந்தாலும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்டெப் ஏறி போயிட்டு எங்கள் சுகாவோட ரூம்கிட்டே வந்திருப்பீங்க. இப்போது என்னத்தை முட்டிக்கிட்டேன்? ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு தான் வந்திருக்கோம், அது தெரியாது என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு என்னோட கீழே வர விழுந்து பார்த்தேன், ஐயா இவ்வளோ டைப் அடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, இது நல்லா இல்லையே, இதுவும் நல்லா இல்லை, ஏதோ வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவடி நாக் பண்ணிகிட்ருப்பீங்க. உள்ளவா உள்ளவா போகணும் போலையே, அதுக்குள்ளேயா? ஓஹோ, என்ன பேசுகிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் போவீங்க. எதுவுமே வாயை திறக்கவே இல்லை, மூஞ்சி மாதிரி அழகாக தலையை குனிஞ்சிக்கிட்டு அழகாக சாரி கட்டிக்கிட்டு கையில் 2 கையால் அந்த சொம்பை பிடிச்சிக்கிட்டு போயிருப்பீங்க. வா நல்லா இருக்கே, இப்படி தான் இருப்பியாண்ணா? என்ன கேட்குறாரு இவர்? இப்படி தான் இருப்பா, சரி ஓகே, காஃபி கொடு. காஃபி கேட்குறோம், நான் எங்கே போவேன்? இதில் பால் தானே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இது பாலுங்க. ஏன் அதை காஃபி எடுத்துகிட்டு வர வேண்டியதுண்ணா? இது தெரிஞ்சு கேட்குறானா தெரியாத கேட்குறானா கடவுளே, நான் என்ன சொல்லுவேன்? இல்லைங்க, இது இது என்ன காஃபியாக எடுத்துகிட்டு வரக்கூடாதான்னு தெரியலங்க, இது கொடுத்தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுப்பீங்க. நான் எந்த பால் கேட்கலையே. இவன் என்னத்தை கேட்குறான்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே தலையை நிமித்தி பார்ப்பீங்களா? பார்த்துட்டாண்டா, புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா சரிப்பட்டு வராது, சொல்லிட வேண்டியது. நான் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், அது வரைக்கும் டைம் கொடுங்கன்னு கேட்கணும். கேட்டுருவேன். என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிமிந்தி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன கேட்டா? என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்டேன். எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? கை கம்மி.
ஆ கையை காமி. காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டே கையை நீட்டிருப்பீங்க. ஒரு கையில் சொம்பு இருக்குது ஓகேங்களா, அந்த பால் சொம்பு ஒரு கையில் இருக்குது. அதையும் இப்போ வாங்கிட்டு டேபிள் மேலே வச்சுருப்பாரு. என்ன பண்ணுறாரு இவர்? கை எது கை வலிக்குது? சும்மா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ கையை கத்தியால் கிழிச்சிக்கிட்டேன். ஹெல்ப் பண்ணுறப்போ கத்தியால்? ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஹோம்லி, என்னதான் சொல்கிறது, ஹோம்லி கேர்ள் நான், அதனால் கற்றுக் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்புறானா? அப்புறம் இல்லை, நான் பேசிக்காகவே அப்புறம் நம்மளை நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்மளை பற்றி தான் இவனுக்கு ஏகப்பட்டது தெரியும். எப்படி நம்புவான்? ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே அந்த கிழிச்சிட்ருக்கு லைட்டாக உங்கள் கையில். எங்கே பிடிச்சி இழுத்துட்டு போகிறா? என்ன? ஒன்றும் இல்லை, கையை ஒழுங்காக காமி. ஆல்ரெடி காமிச்சதோட இருக்கு, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படி தான் உங்களுக்கு டிஞ்சர் போட்டு லைட்டாக ஆயின்மெண்ட் வைக்கிறாரு. என்ன வலிக்குதா? வேறு தழும்பாச்சு? என்ன சொல்கிறீங்க? அதான் வேறு தழும்பு. காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு நல்ல பேர் செத்துருக்க, அது வேறு தழும்பு தானே? அதான். ஆமாம் ஆபியஸா ஆபியஸா அப்படின்னுட்டே இருப்பீங்களா? டக்குன்னு உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோன்னு தெரியலையா? இல்லை, உட்கார வச்சுங்க. எனக்கு கால் வலிக்கல, பரவாயில்ல. கால் வலிக்கல, சரி ஓகே. நைட்லாம் கால் வலிக்கலன்னு சொல்லுவல்ல. என்ன பேசுவார்? என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நைட்லாம் கால் வலிக்கலன்னு சொல்லணும், புரியுதா? வலிக்குதுன்னு கத்தக்கூடாது. ஐயோ, அப்பா சம்பு இருக்கா என்ன சொல்லணும்டி, சொல்லு. மற்ற நேரத்தில் வாயடிக்கிறல்லடி, சொல்லி தோலடி, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டைம் கேளுடி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளாலே ஓட்டிட்டீங்க. முக்கால்வாசி மனசுக்குள்ளே தான் ஓடுது, வெளியில் வார்த்தையே வரல. சுக்காவை பார்த்துட்டு என்ன என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லையே ஏதோ மனசுக்குள்ளால் ஓடுறியே, நல்லாவே உன் கண்ணில் தெரியுது. அந்தளவுக்கு தெரியுதா? மூடுடி. என்னத்த முன்னும்? ஐயோ, மனசுக்குள்ளே பேசுகிறதுக்கு பதிலாக வெளியில் சொல்லிட்டோமோ? என்ன மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளில சொல்லிட்டியா? இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தும்முன்னு அப்படியே உங்கள் ஷோல்டர் அப்படியே ஒரு தட்டி விட்டுருப்பாரா? டக்குன்னு நீங்கள் பெட்டில் படுத்துருப்பீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறான்னு தெரியலையா? இல்லை ஒன்றும். எதுக்கு இப்போ இப்படி டைப் அடிக்குது? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ரொம்ப பதட்டப்படுவீங்களா? டக்குன்னு இப்போ உங்கள் மேலே ஓவராயிருப்பார். என்ன பண்ணுறான் இவன்? கடவுளே, போச்சா, என் கருப்பை சூறையாட போகிறான். என்ன பண்ணுவேன்? டேய் ஜெமன், நீ மட்டும் என் கையில் கட்டுதா ராஸ்கல். என்ன மனசுக்குள்ள என்ன ஓடுது? என்ன பாரு. இப்போயாவது வாய் திறந்து சொல்லிடுடி என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கையை அப்படி மேலே பின் பண்ணியிருப்பாரு. ஐயோ,
இது பாருங்க. எங்கே பார்க்கணும்? இங்கேயா இல்லை இங்கேயா? நான் அப்படி மீன் பண்ணல. நீ எந்த பக்கம் மீன் பண்ணாலும் இதுதான், புரியுதுல்ல? நான் உன்னுடைய என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். நீங்கள் என்னோட என்ன புருஷ் ப்ரஷ்ஷா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன? புருஷன். உரிமை இருக்குல்ல? ம் 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 இருக்கு. எதுக்கு இப்போ மொழி 2 வெளில வருது? இல்லை 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 இல்லை. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை என்ன பண்ணுறீங்க? என்ன என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கை இப்போது பின் பண்ணி தான் இருக்கும். இப்போது உங்கள் கிட்ட அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட வருவாரா அப்படின்னு நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை மூடுவீங்க. அவர் லைட்டாக அப்படியே ஸ்மெக் பண்ணிக்கிட்டே ஏய் இல்லை இதெல்லாம் இப்போ வேண்டாம், நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இப்போ சொல்லியிருப்பீங்க. அவர் லைட்டாக அப்படி ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன்? இல்லை என்ன சொன்னேன்னு கேட்டேன். இல்லை கொஞ்சமாக டைம் கொடுப்பீங்களா? கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிப்பு வருது. பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாள்? அதை சொன்னே. அவ்வளோ நல்லா இருக்க முடியாது. என்ன அவ்வளோ நல்லா இருக்க முடியாதா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு இருக்கு. ஆனால் திரும்பவும் அதேமாதிரி மாட்டேன்னா ஒரு 3 months வாய்ப்பில்லை. ஐயோ 3 மாதத்துக்கே முடியாதா? என்னால் முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒரு 2.5 months முடியாது. முடியாதா? சரி ஓகே. ஒரு 2 months ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். முடியாது. ஐயோ 2 monthsக்கே முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி ஓகே. ஒரு 55 days. நேற்று 2 months தான். என்னால் முடியாது. என்னாலையும் முடியாதே. ஏங்க ப்ளீஸ். இதோ பார் 3 days டைம் தரேன். 3 days? என்ன இது மாதத்தில் 3 நாள் கணக்கு மாதிரி? அந்த 3 நாள் நானே எடுத்து பண்ணி நீ என்ன கொடுக்கறது? இதோ பாரு 3 நாள் பத்தாதுங்க. எனக்குமே 3 நாள் பத்தாது. இப்போவே உன்னை விட்டு வச்சுருக்கன்றது பெரிய விஷயந்தான். ஐயோ அப்போது இது சொல்லி முடிச்சிருவேன்னா முடிச்சிருவான். எனக்கு நல்லா தெரியுது. 6 pack கண்டிப்பாக இருக்கும். ஹம்ஸ்லாம் பல்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி தாங்க போகிறேன்னே தெரியலையே கடவுளே. என்ன? பத்தாது. எனக்கும் பத்தாது தான். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டா? இல்லை என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. ஓகே. என்ன ஓகே? இப்போ ஓகேவா? இல்லை. அப்புறமா ஓகே. சரி ஓகே. நான் 3 days கழித்து வரேன். 3 days கழித்து வரேன். நான் கிளம்புறேன் போ. ஓ எங்கன்னு ஒன்று தெரியாதா? எங்கே ஒர்க் பண்ணுறேன்? ஓ ஓகே. என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க? சுவிட்சர்லாந்து. ஓ ஓகே. பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா?
லைட்டாக அப்படியே உங்களை முறைக்கிறாரு. என்ன முறைக்கிறீங்க? இல்லை தெளிவாக இருக்கியா? 3 days கழிச்சு கண்டிப்பாக நடக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் மறக்க மாட்டேன். இந்த பார், இங்கே பாரு. நீ மறக்கிறியான்னு கேட்கல, நான் மறக்க மாட்டேன்றதை உன் மனசில் பதிவு வைக்கிறேன், புரியுதில்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பீங்களா? லிட்டரலி உங்களை ரொம்ப ரசிக்கிறாரு அவர். அவரையும் தாண்டி ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறாரா? ஒரு மாதிரி லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படி சின்னதாக அப்படியே ஒத்துட்டு கத்திச்ச மாதிரி அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த கையை விட்டுட்டு அங்கேருந்து விலக முடியல. சம்டைம்ஸ் உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கியிருப்பார். நீங்கள் இன்னும் அப்படியே அந்த கையை அப்படியே வச்சுட்டே இருப்பீங்களா? உங்கள் செஸ்ட் பாட்டை அப்படியே ரசிக்கிறாரு. கையை விட்டுட்டாரு. ஏய் அப்படியே படு. எப்படி? அப்படியே படுன்னு. இல்லை படு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருப்பீங்க. அதாவது உங்கள் கை அப்படி உங்கள் வயிற்றில் வச்ச மாதிரி உங்கள் தொப்புள் இப்படி மூடின மாதிரி, புரியுதுங்களா? எப்படி படுவோம்? ஆக்சுவலாக ஒரு கை 2 கையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வயிற்றில் வச்ச மாதிரி படுத்துட்ருப்போம்ல, அதுதான் சொல்கிறப்போ அப்படி படுத்துருப்பீங்களா? நீ இப்படி தான் படுத்துட்ருந்தியா? இப்படி தான் படுத்துட்ருந்தியான்னு கேட்டேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ படுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை அப்படியே மேலே போயிருக்கோம் ஸ்லோவா, இன்னொரு கை அப்படியே கீழே இருக்குமா? என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு 2 கையுமே மேலே போயிருக்கோம். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் செஸ்ட் பார்ட் அப்படியே லைட்டாக அப்படியே மேலே, புரியும் உங்களுக்கு? ஓகேங்களா? லைட்டாக அப்படியே ரொம்ப அப்படியே இப்போது பெருசாக தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே சிரிக்கிறாரு லைட்டாக. என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி லைட் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. 2 கையும் மேலே வச்ச மாதிரி அப்படியே டக்குன்னு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டுருப்பீங்க. என்ன பண்ணுற? கண்ணை தர. கண்ணை தர. ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி அப்படி ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம ப்ரெஸ் பாட் இப்படி மேலே அப்படியே பம்ப் ஆகிட்டு அது அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆக உங்கள் ப்ரெஸ் பாட்டுமே ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனில் போகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஆகுமா? அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டெம்ட் ஆகுற மாதிரி இருக்குது பார்த்துக்கிட்டு. என்ன பண்ணுறாரு இவர்? கடவுளே, ஏதோ எனக்கு நடக்காம இருந்தால் சந்தோஷம், அது வரைக்கும் பயமூட்டு சும்மா இருடி அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசாமல் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. பொண்ணுன்றது இப்போ தான் உணர்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் ஷுக்கா. ஏய் 3 நாள் டைம் வேணுமா? ஐயோ, அந்த 3 நாளுக்குமே இவன் ஆப்பு வச்சாலும் வச்சுருவோம் போலயே. ஆமாங்க ப்ளீஸ். என்னால் இப்போ கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ கேட்குறேன்றதுக்காக. ஐயோ ப்ளீஸுங்க, ப்ளீஸ். நீங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்கள்ல. நான் போகிறதுல அவ்வளோ சந்தோஷம் உனக்கு? இல்லைங்க தெரியுது. அப்பட்டுமா எதுக்கு நடிக்கிற? கேஷுவலாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்ப மேலே அப்படி ஏறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இறுக்கமா அப்படியே உங்கள் லிப் அப்படியே ஒரு மாதிரி துடிக்குது. என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஐயோ ஏதாவது நடந்துருமா? க்ளோஸ்அப்பில் அப்படி ஷுக்கா வந்திருப்பார் உங்கள் லிப்புக்கிட்ட. அவரோட மூச்சு இப்படி ஒரு மாதிரி ரொம்ப சூடாக அவங்க மூச்சு காற்று உங்கள் மேலே அப்படி படுது. ஐயோ ஏதாவது நடந்துருக்குமோ? உஷாராக இருந்துக்கோ ஓயின்னு, உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை திறப்பீங்க. டக்குன்னு என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பாரு
பாரு, இங்கே பாருன்னு. நான் 3 days டைம் கேட்டால, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இந்த பாரு, இங்கே பாரு. ஏங்க இந்த பாரு, நீ 3 days எதுக்கு டைம் கேட்ட? எல்லாத்துக்கும் தான் கேட்டேன். நீ தெளிவாக சொல்ல. எனக்கு டெம்ட் ஆச்சு. நீ வர பவுட் பண்ணி உசு பேத்துற. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம்? ஐயோ, இனிமேல் வாயை திறக்கவே கூடாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஏண்டி, உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் சூட் ஆகுதா? எது சூட் ஆகுதா? மேக்கப்பா இல்லை காஸ்டியூமா? எதை சொல்கிறான்? இந்த பாரு, இந்த மாதிரிலாம் போட் பண்ணி என்கிட்ட பேசணும். எங்கேயானா இந்த மொத்தம் வேணும்னா. ஐயோ, கரெக்டு தான், பேசவே கூடாது இவங்ககிட்ட. இந்த பாரு. சொல்லுங்க. என்ன திரும்ப பார்க்குறான்? பாஞ்சிருவானோ? கலைக்குது, கலைக்காதீங்க. ஐயோ, என்ன பண்ணுறாங்க? இது என்னடா கருவம்? நாக்கு. ஐயோ ஏனாக்கு. ஐயோ, இவன் என்ன கொல்ல விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் முடியல. அப்படிதான் மொத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவர் அப்படியே மூச்சு வாங்குது அவருக்குமே. இப்போது இந்த பாரு, இந்த பாரு, 3 days தான் டைம். ரெடியாக இருந்துக்கோ. ரெடியாக இருந்துக்கோண்ணா. ஓகேங்க, ஓகே. அன்றைக்கெலாம் என்னால் முடியாது, இன்னும் 2 days டைம் வேணும், இன்னும் 1 நாள் டைம் வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், சம்பவம் வேறு மாதிரி இருக்கும். ஐயோ, சம்பவமா? ஐயோ, என் ஓஜி சம்பவத்தை விட பெரிய சம்பவமாக இருக்குமோ? ஐயோ கடவுளே, தலைன்னு நான் தருதலை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். என்ன பிடிச்ச இப்படி? ஐயோ பாரு, நான் உங்களாம் ஜெயிலில் பிடிச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளாலே. நீங்கள் அப்படியே இந்த பாரு, இந்த பாரு. என்ன? ஒன்றும் இல்லை, சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் அவரோட லக்கேஜ்லாம் ஆல்ரெடி பேக்கில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த லக்கேஜ் அப்படியே இழுப்பாரா? ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருந்துகிட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன? பத்திரமா போயிட்டு. அக்கறை இருக்குன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா? இதுக்கும் தலையை ஆட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு பேக் எடுத்துகிட்டு திரும்ப போவாரா? டக்குன்னு திரும்பி, என்ன திரும்ப மேலே பாஞ்சிருவானோ? இல்லை, என்னங்க, நான் பேக் வேண்டாம், நான் பார்த்துக்குறேன், படு. படு. வேண்டாம், படுத்து தூங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் கிளம்பி போயிருப்பார். கீழே அவங்க அம்மா அப்பா கிட்டே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போயிருப்பார். பட் ஜிமின் ஆல்ரெடி ரூமுக்கு போயிருப்பாரா, ஜிமின் கிட்டே சொல்லாமல் அவர் கிளம்பியிருப்பார். இப்போ அப்படி தான் அன்றைக்கி நீட்டு அப்பாடா போயிட்டாடா, 3 நாள் தொல்லை இருக்காதுல்ல. ஓகே, 3 நாள்ன்றது இவங்ககிட்ட பெரிய விஷயந்தான் போய். தூங்கு, என்ன இந்த கல்யாணம்னு சொன்னதில் இந்த தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல தூக்கம். உங்கள் சாரியெல்லாம் அப்படியே அவுத்து விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டு நீங்கள் தாள் போட்டிருப்பீங்க, அதாவது லாக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டு எறிஞ்சிட்டு இன்ஸ்கர்ட் ப்ளவுஸோடு அப்படியே நல்ல தூக்கம். நீங்கள் இங்கே அப்படியே செம்ம தூக்கம் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. காலையில் எங்கே ஆஸ் யூஷுவல் வேலையெல்லாம் எடுத்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்றது இங்கே ஜிம்முக்கு தெரியாது. என்ன இன்னும் கீழே வரவே இல்லை, மணி இப்போவே 8:30 ஆகிடுது, ஏன் வரல? ஏதாவது கசம்சா நடந்திருக்குமோ? ஆமாம், பாவம் நேத்தேவ
பயந்து நடுங்கினான். சரி ஓகே விடு, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படி தான் ஒரு 9 o'clock இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்களா, ஃபோன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜிமின் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரா, இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் யார் அது, நல்ல தூக்கம் வரணுமா, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாலே அம்மா. நேரத்தில் திரும்ப கட் பண்ண கூட முடியாது. எங்கே கிடக்கு, கிடச்சிருச்சு. ஹலோ, ஏய் என்ன பண்ணுற? இது அவன் இல்லை, அவன் எவன்? என் புருஷன். ஹலோ சொல்லுங்க. ஏய் என்ன பண்ணுற? என்ன சொல்லுவேன், கிச்சனில் இருக்குங்க. எந்த கிச்சனில்? ஐயோ, ஒரு கிச்சன் தானே இருக்குது, ஒரு கிச்சன் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் தான். என்னத்த சொல்ல வரா இவன்? நான் கீழே அத்தை கூட கிச்சனில் தாங்க இருக்கேன். சாப்பிட்டியா? ஐயோ, பல்லே வளர்க்கல, இதில் நாங்கள் போய் சாப்பிடுவேன். இல்லைங்க, இனிமே தான் சாப்பிடணும். ஜிம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நீ இன்னும் சாப்பிடல? அட போய் போயில, எனக்கு முன்னாடி கழுவிட்டோனோ. அதான் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறான்? இப்போ நான் என்னத்த சொல்லுவேன்? ஆமாங்க, நான் தான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. என்னங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்? அத்தைக்கிட்ட ஏதாவது இல்லை என்கிட்ட ஏதாவது? ஏன் கால் பண்ணன்னு கேட்குறியா? இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாமேங்க. நான் உன்னோட இல்லைங்க, நான் உங்களுடைய. என்னோட என்ன கேட்க வராரு? இல்லைங்க, நான் என்னோட என்னன்னு கேட்டேன். நான் உங்களோட என்னோட என்ன பொண்டாட்டிங்க. கேட்கல. ஐயோ, பொண்டாட்டிங்க, உங்களோட பொண்டாட்டிங்க. சரி ஓகே, ஒழுங்காக சாப்பிடு, வந்துடுவேன் சீக்கிரமாகவே. சரிங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்றீங்க. இங்கே அப்படியே அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு ஷிக்கு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் நீங்கள் அப்படியே தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடகடன்ட்டு அவளைக்கும் மேலே பொம்பளைக்கும் கீழே அப்படின்ற மாதிரி அபேஷன் வாங்கி மாதிரி கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவீங்க. டைம் என்ன, 9:30? ஐயோ, இங்கே போயிட்டு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவீங்க. கீழே வரும்போதே அவங்க அத்தை அப்படி சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நாளே வா அத்தை. சரிம்மா போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இங்கே ஜிம்மி இன்னும் டைனிங் டேபிளே உட்காந்துட்ருப்பாரா? ஏய் என்னடி பண்ணி விடுறோ? இல்லைடா தூங்கிட்டேன். ஓ ஆமாம்ல, டயர்டாக இருப்பான், பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஒரு பேசாமல் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படி டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு 2 இட்லி அப்படியே புக்குன்னு புட்டு சாப்பிட்டுட்டு கடகடன்னு ஐடி கார்டை அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு போடா. எங்கே? காலேஜுக்கு. ஏண்டி உன்னால் தான் முடியல, வீட்டிலே இரு. என்னாலாம் முடியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படி நீங்கள் போகிறீங்க. ஏய் பொறுமையாக நட. ஏய் இப்போயே மணி ஆகிடுச்சு, இன்னமும் சரவண பவனில் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக நடக்கலான்ற மாதிரி பேசிகிட்ருக்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே கிளாஸில் தும்முன்னு உட்காருவீங்களா? அவாடா. ஏய் மீரா எப்படி வந்த? நான் போய் வந்துட்டேன். என்ன நீங்கள் லீவ் போடுவோன்னு பார்த்தா வந்துட்டேன். அது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வருவீங்களா? டக்குன்னு அப்படி ஜிம்னு பார்க்குறீங்க. ஜிம்னு ஆல்ரெடி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாயை பார்த்துட்ருக்காரு. என்னத்த சொல்லுவேன்? ஜிம்மின் அங்கே போர்டு பாருடா. நீ என்ன சொல்ல வந்த? அது சொல்லிடுமல.
டேய் இல்லைடா, சும்மா தான் கதை பேசிகிட்டு இருக்கோம். என்ன கதை? நானும் அங்கே இருக்கேன்ல. ஷோ டீ, அவள் நேற்று சம்பவம் நடந்துச்சான்னு கேட்குறா, புரியுதா? சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீரா பக்கம் தருவீங்களா? என்னடி இப்படி? அவனுக்கு என்ன தெரியாத இருக்க போது, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் அவன் அண்ணன் ஊருக்கு போயிட்டான். எதுவும் இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இப்போ என்ன புரிஞ்சிச்சு இல்லைடா? புரிஞ்சடி, முடித்து அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு புதுசாக இன்றைக்கி தான் நீங்கள் அப்படியே கிளாஸு கவனிக்கிறீங்க. மற்ற ரெண்டும், அதாவது ஜிம்னும் மீராவும் அப்படி ஷாக்காக உட்காந்துட்ருக்காங்க. எப்போ அவன் போனான் அப்படின்ற மாதிரி ஜிம் யோசிச்சுட்டே இருக்காரு. உங்ககிட்ட கேட்கலான்னு கையை அப்படியே உரசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. இப்போ அப்படி தான் அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங்கு அப்படியே ஜிம்மி உங்ககிட்ட பேசுகிறாரு, நீங்கள் வந்து ஜிம்கிட்ட மீரா கிட்டேன்னு சொல்லி செம்ம ஃபன் பண்ணுறீங்க. வெளில போகிறீங்க, பார்க்கு, பீச்சு, ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஈவினிங்கில் மட்டும் அப்படியே ரொம்ப அப்படியே நல்ல அம்மாஞ்சி மாதிரியே நீங்கள் பொறுமையாக வருவீங்க. அப்படியே வீட்டு வேலை ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க, மேலே போவீங்க, அப்படியே ஒரு வைப்பில் டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஜிம் வந்து என்னடி பண்ணுற? டீ போடோ, தலை போட்டுக்கு ஆடிட்டுருக்கேன், புரியுதுல்ல? நானும் போடோ ஒட்டிச்சு கொண்டுட்டு சொல்லிட்டேன், நான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்து விட்டு நீங்கள் அப்படி தான் அப்படியே வைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படி தான் உங்களுக்கு கால் வந்திருக்கும். எப்போண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு இவர்? ஓ புருஷன்ல, எடுத்து பேசணும். ஆமாம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறது? இது ஒரு ஃப்ளோவில் போவோம். ஹலோ, என்ன பண்ணுற? ஐயோ, வாய்ஸில் இவ்வளோ மறுப்பாக இருந்தா இப்படி? என்னங்க சரியாக காதில் விழலை, என்னன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் அயர்ன் பண்ணி வைக்கிறேங்க. ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்கிறா? சரி, ஓகே. அப்புறம் வேறு என்ன பண்ணிகிட்ருக்க? அதாங்க ட்ரெஸ்ஸை மட்டும் அயர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாங்க? என்ன இருக்கிற? சாப்பிட்டேன். அப்புறம் நீ சாப்பிட்டியா? காஃபி கிஃபி ஏதாவது? எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நான் பெட்ரூம் வந்துட்டேன். அதான் என் வேலையை முடிச்சுட்டு அப்படியே படுத்துக்கலான்னு. சரி, ஓகே. பத்திரமா இருண்ணே. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு ஃபோன் வச்சுருப்பாரு. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் காலேஜ் போவீங்க. காலேஜ் போயிட்டு ஃபன்னு அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம ஆட்டம். பழக்கம் போல் நீங்கள் ரேக் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து மற்ற பசங்க கூட அப்படியே அராத்த மாதிரி அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இப்போ அப்படி தான் 2 days, அதாவது 1 day ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த 2 நாள் அப்படி தான் நல்ல ஃபன்னாக முடிஞ்சிருக்கும். அப்பாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்து நல்லா தூங்குவீங்களா? அந்த 3rd day நைட்டு நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. என்ன கால் என்ன நேரத்தில் எதுக்கெல்லாம் காரெல்லாம் பண்ணுறீங்க? ஹலோ, என்ன பண்ணுற? இந்த வாய்ஸு எங்கே கேட்ட மாதிரி? காட்டிட்டு அவரே தான் என் புருஷர். ஹலோ, சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதா? என்ன பண்ணுற? ஐயோ, அடுத்த நேரத்தில் கால் பண்ணி என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னா நான் என்னத்து சொல்லுவேன்? என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லைங்க, தூங்கிட்டேனா, அதாங்க கொஞ்சம் புரியல என்ன பேசுகிறதுன்னு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்ட? ஐயோ, நல்ல மூடில் இருப்பாரோ, ரொம்ப நேரம் பேசிட போகிறாரு. எனக்கு ஒரு தூக்கம் அப்படியே கொல்லுது. இல்லைங்க, நான் வயிற்றுக்கு சாப்பிட்டேன், மறந்துட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு. ஏண்டி, சாப்பிட்டதை கூட மறக்கிற அளவுக்கா தூங்கினேன்? இன்னும் தூக்கம் வருதுங்க. சரி, ஓகே, படு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. நீங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்பாடா
அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கம், நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டிருக்கும். கனவு என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துட்டு நல்ல தூக்கம். இப்போ அப்படி தாங்க சுக்கா உள்ளே வந்திருப்பார். ஏடி நல்ல தூக்கம். சரி ஓகே தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லக்கேஜ் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா அப்படியே கால் அப்படியே 2 தலைக்காணி மேலே போட்டுக்கிட்டு நல்லா பேன் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஏடி இதுதான் குடும்ப பங்கான பொண்ணு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் விட்ற ரீலு. ஓகேடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்கள் ஃபேஸே தெரியல, ஃபுல்லாக உங்கள் முகம் ஃபுல்லாக அப்படியே முடி கவர் பண்ண மாதிரி இருந்துகிட்ருக்குமா. லிப்பு மட்டும் அப்படியே தண்ணியாக உங்கள் லோவர் லிப் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். என்னடி நிம்மதியாக தூங்குறியாண்ணா? 3 days முடிஞ்சிச்சடி, என்ன பண்ணுறது? நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தனியாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த லோவர் லிப் கிட்ட வந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே நெளிஞ்சு அப்படியே படுப்பீங்களா, அப்படியே கலைஞ்சி உங்கள் முகம் ஃபுல்லாக அப்படியே தெரிகிற மாதிரி. கொல்ரெடி என்ன கனவுல நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லி நீங்கள் நெளிஞ்சு இப்படி படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடுச்சே. எதுக்குடி இப்படி மாற? என்ன மாற? ஒழுங்கா காமி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை திறந்து பார்ப்பீங்க. பார்த்தா பைப்பில் உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கு. என்ன என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்னடி நீங்கள் எப்போ வந்துட்டேன்? நான் வந்து கூட தெரியாத அழகா எப்படிலாம் காமிச்சிட்டு படுதா? டெம்டேருமா இல்லையா? கதவை லாக் பண்ண கூட படுக்கல. ஐயோ மண்டை மலர்ந்து கொண்டே மறந்துட்டு நல்ல தூக்கம் வர எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் 3 days முடியல. முடிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தா கூட நைட்டு என்னோட நைட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காராரு. டவலோடு தான் இருந்துகிட்ருப்பாரு. என்ன பண்ண போகிறீங்க? ஏன் தெரியலையா? எப்படி? நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க ப்ளீஸ். இன்னும் 3 days முடியல. புரியும்ல உங்களுக்கு? இன்னைக்கு முடிஞ்சாதான் 3 days முடிகிற கணக்கு. நாளை கணக்கு நாளை நைட்டு, அதாவது நெக்ஸ்ட் நைட்டுங்க. எங்ககிட்ட வர்றீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஏன் தெரியலையா? ஐயோ எதுக்கு அப்படி அஸ்கிலெல்லாம் பேசுகிறாயவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. அப்படியே அந்த பெட்ஷீட் அப்படியே தூக்கி வீசுவாரா. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறையாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? எதுக்குடி எது கவர் பண்ணுற? கவர் பண்ணாத அப்படியே இப்படி பண்ணுறானோ. கவர் பண்ணாமல் இருந்ததுன்னா நீ என்னென்ன பண்ணுவேன்? ஏண்டி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்ருப்பியா? இல்லைங்க, நீங்கள் டயர்டாக வந்திருப்பீங்க, நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்து படுப்பீங்க. இதுக்கு அப்போ முறைக்கிறான். என்னங்க? இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து ஒரு பக்கத்தில் உட்காருங்க. ஏண்டி என்னை பார்த்தா கொள்ளக்காரன் மாதிரி இருக்கான்னு பார்த்தாலே அலற? இல்லை. எதுக்கு இப்போ முழிக்கிற? இல்லை. திரும்பவும் முழிக்க தாண்டி செய்கிற. ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாருன்னு
இடுப்பில் கையை இடுங்க ப்ளீஸ். ஏன் என்ன பண்ணுது? என்ன பண்ணுதா? இது ஏதோ பண்ணுது, என்னென்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரித்த மாதிரி அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. ஏண்டி என்னடி மூஞ்சிது? உனக்கு பிடிக்கலன்னா விடு, இப்படி ஈன்னு பல காமிச்சிலாம் உட்காராது. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி. என்ன பண்ணுது? டைம் வேணுமே ப்ளீஸ். தூக்கம் வருதுங்க. நான் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டுலாம் உட்காந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹிஸ்ட்ரியிலே. ஐயோ கடவுளே, சரியான தூங்கு மாஞ்சி. போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரா, அடுத்த செகண்ட் அப்படியே போயிட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க. அப்பாடா விட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தூக்கம். நீங்கள் அவருடைய டவலோடையே போங்க பக்கத்தில் அப்படியே நகர்ந்து உட்காந்துட்டு படுப்பாரா? என்ன என்ன பண்ணுறாரு? ஐயோ ஐயோ, ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்னடி கட்டி தானே பிடிச்சேன். ஐயோ வேண்டாங்க ப்ளீஸுங்க. திரும்ப திரும்ப எங்க ப்ளீஸுங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக படுத்துருப்பீங்க. அதாவது உங்களுடைய பேக் போஸ் வந்து அவர் செஸ்ட்டில் வந்து பாடுற மாதிரி இருந்திருக்குமா, இப்போது நேராக படுத்துருப்பீங்க. உங்கள் சைட் போஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்படியே உங்களை திருப்பி அவர் பக்கமாக படுக்க வச்சுக்கிட்டு அவர் மட்டும் கண்ணை மூடிட்டு அப்படி படுத்துருப்பார். என்ன பண்ணுறாரு இவர்? ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி படுத்துருப்பீங்களா. அவர் டக்குன்னு கண்ணை திறந்துருப்பார், நீங்கள் இப்போ பட்டுன்னு மூடியிருப்பீங்க. கண்ணை தர கண்ணை தரேன்னு நான் தூங்கிட்டேங்க, நான் தூங்கிட்டேன் அப்படியே ஒரு ஸ்மெக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே லைட்டாக அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கியிருப்பார். அப்படி தான் போனேன் நைட்டு அப்படியே கிராஸ் ஆகும். இப்போ அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திருப்பீங்களா, முடியல. ஐயோ என்ன பண்ணுறாரு? எங்க எங்க என்ன? ஐயோ முடிச்சுட்டு தான் இருக்கார் போலையே. நான் எந்திரிக்கணுங்க. எந்திரி. நீங்கள் அதுக்கு விடணுங்க. என்னதா? இல்லைங்க. என்ன ஒன்றை எங்கே விடணும்? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு ஐயோ எங்கே சொன்னாலும் எதை சொன்னாலும் அங்கே தான் வருவார் போல். நான் காலேஜுக்கு போகணுங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அடக்கமாக. இது நீனு போய் குளிச்சுட்டு ஒழுங்கா சாரி கட்டு. சாரி? ஐயோ சாரிங்க, எனக்கு சாரிலாம் கட்ட தெரியாது. நான் எப்பவும் போல் தப்பார் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒழுங்கு மரியாதை சாரி கட்டுப்போ. ஐயோ ப்ளீஸுங்க, சாரி கட்டு போனால் பசங்கள்லாம் ஓட்டுவாங்கங்க, ப்ளீஸுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தப்பிச்சு போயிட்டு குளிச்சுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டாப்பு ஒரு பேண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு போகிறீங்களா. உங்களுக்கு முன்னாடி அவர் கிளம்பி ரெடியாக இருப்பார். எங்கங்க நீங்கள் கிளம்பியிருக்கீங்க? ஏன் வாண்ட சொல்லணுமா? என்கிட்ட எதுக்கு நீங்கள் செலக்டு, நீங்கள் போயிட்டு வாங்க. வா. வாடி. என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க? நான் காலேஜுக்கு தான் நான் கூப்பிட்றேன். ஐயோ நானாக தான் தலையை கொடுத்த மாட்டிக்கிட்டேனோ? ஆமாம். என்னங்க? அதான் நீ சொன்னீங்க என் காலில் விழுந்தது, வா மைண்ட் வாய்ஸ் நினச்சி அப்பப்போ வெளில சொல்லிடுறது, அப்புறம் என்னங்கன்னுங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி கை இழுத்துட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே ஜிம்னு ஆல்ரெடி சாப்பிட்டுட்ருப்பானா. டீ பொறங்கி கொம்மண்டியோ, டீ முட்டை போண்டோ வைனு. இவன் எப்போ வந்தான்? வந்திருப்பான். வாடாண்ணா வா. ஓகே என்ன நீ வந்துட்டேன்னா எல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கலாமா? தெரியும் அப்பாவே எனக்கு பிடிக்காததெல்லாம் இருக்கே என்ன அப்படின்ட்டு. வைனு டேய் மூடிட்டு தின்றியா? என்ன இவனுக்கு ஒன்று தான், நான் அவகிட்ட பேசினா இவனுக்கு எங்கே எரியுது?
மூடிட்டான் வேலையை பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முனறிக்கிட்டே இங்கே அப்படி ஜிமின் சாப்பிட்டுட்டே இருப்பாரா. நீங்கள் இப்போது ஜிமினுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் சுகா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஜிமினோட தைஸில் அப்படியே கிள்ளிட்டு வலிக்கேடி டீ போய் மூட்ற பொறுத்திட்டு நோயே டீ எதுக்கு பக்கத்துன. ஆனால் பூச்சி கடிச்சிச்சுன்னா அதுதான் இது பாருங்கள் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாற்றி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாரா. அவர் அப்படியே உங்களையும் பார்க்குறாரு, அங்கே ஜிம்னியும் பார்க்குறாரு. இது பண்ணுறீங்கன்னு தெரியுது, கோயிலில் மட்டும் மாட்டுங்க அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். நீங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இப்போ திரும்ப அப்படியே ஜிம்னோட தைஸில் இப்படி கழிட்டு இப்போ என்னடா இப்போ என்ன பெரிய பூச்சி உன்னை 100 தடவை கடிச்சிதா? இல்லைண்ணா அடைச்சிக்கிச்சு, தொண்டை அடைச்சிக்கிட்டு பிக்கு என்ன தண்ணி என்ன உன் பக்கத்தில் இருக்க எடுத்துக்கூடி. என்னடி பிரச்சனை உனக்கு? டி ஓ அண்ணா இங்கே பாருடா, என்ன பார்க்கணும்? எப்படி போதோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாடி, பார்த்துக்கோ. நான் மட்டும் நீ காலேஜ் போய்க்கிறேன். நீ காலேஜுக்கு வர போறியா இல்லை எங்கே போக போகிறேன்னு எனக்கு தெரியல. அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிருக்காலே தெரியுது. உன்னை விட மாட்டேன், பார்த்துக்கோ. டி நீ சோவடிச்சிடும்டா. நீ என்ன பண்ணாலும் நான் வாங்கிப்பேன். ஆனால் அவன் முறைச்சாலே நான் மூச்சா போயிடுவேன். மூடிட்டு தின்னுட்டு அவன் எங்கே கூப்பிட்டு போகிறானோ போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு டம்முன்னு வச்சுட்டு அவர் மட்டும் கடகடன்னு அப்படியே ஓடுவாரா. ஏய் எங்கே போகிற? கூப்பிட்டான்டா, காலேஜ் போகிறேண்ணா. இரு, என்ன ட்ராப் பண்ண போகிறானோ பண்ணுவான். அவன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்து விட போகிறான் இல்லையா, அதனால் இருக்கும். அண்ணா நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போகும்போது என்னை பிக்கப் பண்ணிக்கோ. டேய் உன்னை இருன்னு தான் சொன்னேன், உன்னை நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னா நான் சொல்ல. என்ன வளர்றாங்க? சரி ஓகே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு உட்காந்துட்ருப்பாரு. இங்கே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மஷ்ரூம் எடுத்து வைக்கிறது, பன்னீர் எடுத்து வைக்கிறதுன்ட்டு எடுத்து வைப்பாரா. என்ன பண்ணுறாரு? பன்னீர் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, இது வேறு தட்டலையா? சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பைட் அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? பிடிக்காதா? சரி கொடு. இல்லை எச்சி கொடு. என்ன பண்ணுறாரு இவர்? எங்க என்ன அது எங்கே நக்கி எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியலையே. இவர் எல்லாத்துலேயும் ஒரு டபுள். வேண்டாம் இதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போ. மற்றதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? ஏய் என்னங்க ஒரு ரூபாய் கொடு. இதை ஓ ஓகே இருங்க. ஏய் ஐயோ எங்க அத்தை யாரும் பார்க்கல, சாப்பிடு. என்ன பண்ணார் இப்போ? ஐயோ ஏய் வாய்த்தட. ஏனுங்க வாயத்தட. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்துருப்பீங்க. மஷ்ரூம், அதாவது மஷ்ரூம் கிரேவி, அதில் வந்து மஷ்ரூம் மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்களா. டக்குன்னு உங்களுக்கு முட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அந்த மஷ்ரூம் ஆல்ரெடி நீங்கள் பைட் பண்ணி கொஞ்சம் சியூ பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே எடுத்து சாப்பிட்ருப்பார் வாயிலேருந்து. என்ன பண்ணுறாரு இவர்? ஐயோ ரொம்ப டர்ட்டி பிள்ளையே. பார்க்க தான் பக்கம் ஜென்டல்மேன், ஆனால் உள்ள அவ்வளோ ஃபஸ்ட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடே உள்ளே போகல. அப்படியே பசஞ்சு அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்களா? முடியலண்ணா இந்திரி சும்மா உட்காந்துட்டே இருக்க பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்களா. நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க, ஒரு பின்னாடி வந்திருப்பார். இப்போ அப்படி தான் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திரும்புவீங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்னோம், அவ்வளோதான், வேறு 2வது பைட்டு போயிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்போ அப்படி தான் நீங்கள் திரும்பி இப்படி கிராஸ் பண்ணி வருவீங்களா? எங்கே போகிற? என்னங்க கேள்வி? நான் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கீழே. இதுக்கு முடிவு பண்ணிட்டாப்புல
இல்லைங்க. ம், எங்கள் அத்தை வெள்ளை இருக்காங்கங்க. வேணாம் 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 ப்ளீஸ்ங்க. ஏய், உனக்கு உண்மையாலுமே பிடிக்கல என்ன? இல்லைங்க, உனக்கு உண்மையாலுமே பிடிக்கலையான்னு கேட்டேன். எங்கள் அத்தை வெள்ளை இருக்காங்கங்க. ப்ளீஸ்ங்க, வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு வேணும், எனக்கு வேணும். ப்ளீஸுங்க, வேண்டாம் ப்ளீஸுங்க, ப்ளீஸ். ஜிம்மின் வேறு வெள்ளை இருக்கா இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு வேணும். ப்ளீஸுங்க, வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம். யாராவது வந்துட்டு போகிறாங்கங்க. பாருங்க என்ன 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 பண்ணுறீங்க? ஏய், இங்கே பாரு, என்ன பாரு. இல்லைங்க, என்ன பாரு. ம் 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 சொல்லுங்க. பிடிக்கலையா? இல்லைங்க, பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, பிடிக்கலையான்னு கிட்டது அதல்ல, இதை. ம் ம் பிடிச்சிருக்குங்க. உண்மையாவா? ம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் விட்டுறீங்களா? இடுப்பில் இந்த கையை எடுக்கிறீங்களா? ஒரு மாதிரி இருக்கு. புரியும் உங்களுக்கு? நான் வெளில இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் வெளில ஒடியாந்துருப்பீங்க. உங்கள் அத்தை என்னம்மா, என்ன ஏதாவது? இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, நான் போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறிக்கிட்டே எப்படி போவீங்களா ஜிம்முன்னு? அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கே புரியுதுமா, உனக்கு ஏமா புரியலை? சரி விடு, என்னை எப்படியும் கால் டாக்ஸி பிடிச்சி தான் போன்னு சொல்லுவான் போல் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பானா? டீ, நீ இன்னும் போலையா? ஆனால் நீங்கள் தானா நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்க, அதனால தானா நான் வெயிட் பண்ணுறேன். சரிந்தா. என்ன ஏதாவது ஃபீஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னு நினச்சிட்டியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, நீ முன்னாடி கொடுத்துட்டேன், நான் செல் பண்ணிட்டேன். டீ, கால் டாக்ஸி பிடிச்சி போடாம. நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு மரியாதையோடு கிடைக்கும்னு நான் நினைக்கலண்ணா. அப்படியே முறைப்பார். நான் இதோ கிளம்புறேண்ணா, இதோ போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் தேவையாட ஜிம்னு உனக்கு? அப்போவே கடையை சாத்திட்டு கிளம்பிருந்தா இப்படி ஒரு மரியாதை உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிம்னு கிளம்பியிருப்பார். நீங்கள் பேக் எடுத்து கீழே வந்து பார்த்தா ஜிம்னு இருக்க மாட்டாரா? அத்தை, ஜிம்னு எங்க? அவன் எப்போ கிளம்பிட்டான், உனக்கு எதுக்கு? ஐயோ, இவர் எப்போ கேட்டார்? இல்லைங்க. வா போகலாம். இல்லை, வா போகலாம். போகலாமே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வருவீங்க. ஏய் என்னங்க? காரில் போகல, பைக்கில். ஐயோ, என்ன ஏதாவது மறந்துட்டியா என்ன? இல்லைங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்ன ஆக போதோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா? கூலிங் கிளாஸ் அப்படியே போட்டிருக்காரு. அப்படியே அவருடைய ஸ்லீவ் எல்லாம் மடித்து விட்டு ஒரு ஒயிட் பேண்ட்டு, அப்படியே அவர் போட்டிருக்க பண்ணி வெளில தெரிகிற மாதிரி ஒரு 2-3 பட்டன் அப்படியே கழட்டி விட்ட மாதிரி ரொம்ப ஃபிட்டாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரு கரிஷ்மா பைக்கு, அதில் பார்க்கும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு அந்த பைக்கை அப்படியே ரேஸ் பண்ணுற விதம் ரொம்ப அப்படியே என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படி நின்றுட்டுருப்பீங்களா? பார்த்தது போதும், உட்கார். இல்லைங்க. சரி உட்காரு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக உட்காருவீங்களா? என்ன பண்ணுற? இல்லை, 2 பக்கம் கால் போட்டு உட்காரணும்னு தெரியாதா? உன் பொருஷன் என்னன்னு? இல்லைங்க, காலேஜுக்கு போகிறோம், பசங்களாம் கலாய்ப்பாங்க. பரவாயில்லையே ப்ளீஸ். இது பாரு. சரிங்க, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துருப்பீங்களா? என்னவோ தெரியல, ரொம்ப அப்படியே பெண்மை அப்படியே இங்கே அப்படியே கொட்டுறீங்க எல்லா இடத்துலையும். அவர் பார்த்தா மட்டும் அப்படியே நடுங்குற மாதிரி, பயப்படுற மாதிரி, அப்படியே டோட்டலாக அப்படியே மாறின மாதிரி இருக்குது. உங்களுக்கே இந்த ஒயின் அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி பிடிக்கவும் செய்யுது. சேம் டைம்ஸ் என்னடா நம்மளா எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சின்னதாக அப்படியே சிரிப்பு வருது. இப்போ அப்படி தான் அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்பீடாகவும் போகாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல் ஒரு மாட்ரேட்டான அப்படியே ஸ்பீடில் போயிட்டே இருக்குமா? என்ன இந்த மாதிரி
பைக் வச்சுருக்காரு, இதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகுது. உங்களுக்கு இது ஸ்லோவாக தெரியுது ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து டோட்டலாக வேறு கேரக்டர் இல்லை, நீங்கள் ஸ்லோவாக போகிற கேரக்டரே இல்லை, அப்படியே ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரியான கேரக்டராக நீங்கள். இப்போ அப்படியே ஏங்க பைக்குக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் பிரச்சனை மாதிரி இருக்கான்னு? ம் இல்லைங்க, ஸ்லோவாக போகிறீங்களே அப்படின்றதுக்காக கேட்டேன். ஏண்டி இதுவே 120 போகுது, இதுவே ஸ்லோவாக உனக்கு? ஓ 120 போதா? ஸ்லோ தான் எனக்கு, என்ன பண்ணுறது? ஆனால் உங்களுக்கு புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் எதையுமே பிடிக்கல, அப்படியே உங்கள் பேக் வந்து உங்களுக்கும் சுகாக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குமா? அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்குது. அப்படியே டக்குன்னு அவருடைய டைட்டாக பிடிக்கிறீங்க. ஏய் பயமாக இருக்கான்னு? ம் நல்லா இருக்குங்க, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா? ஏண்டி அதான் படமாக தெரியுதே, உன்னை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும், இன்னும் எதுக்கடி நடிச்சிட்டே இருக்க? ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பியோ அது மாதிரி இரு, எனக்கு அதுவே பிடிக்கும். என்ன சொல்கிறாரு இவர்? என்னங்க சொன்னீங்க? அடிக்கிற காற்றுல எனக்கு சுத்தமாக கேட்கல. உன்னை எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும், நீ பொண்டாட்டி. அப்படியா? என்னையா? என்னங்க சொன்னீங்க? உண்மையாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? டக்குனு உங்கள் காலேஜ் வந்திருக்கும். காலேஜ் போ, ஈவினிங் சொல்கிறேன். இல்லைங்க, ஈவினிங் சொல்கிறேன் போ. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ஏதோ சொல்ல போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளஷியாகவுமே இப்போ போயிருப்பீங்க. அங்கே ஆல்ரெடி ஜிம்னு காலேஜ் போயிருப்பார். மீரெல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோ இங்கே வாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓட்டுறாங்க. மூட்டுங்களா? என்னடா என்னடி என்னையவா? இல்லை என்னையவான்னு கேட்குறேன். ஆமாம் உங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ளஷியாகுது, அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ அப்படியே நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்களா? ஏதோ பண்ணிட்டாண்டா உன் அண்ணன், ஏதோ பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்லிங்க மீரா அப்படியே கலாச்சிட்டே இருக்கா. நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ இப்படி தான் காலேஜ் ரொம்ப அப்படியே ஃபன்னாக போயிட்டு உங்களை கலாய்ச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே டோட்டலாக இன்றைக்கி யாருமே ரேக் பண்ணல, யாருமே கலாய்க்கல, யாருமே ஓட்டலன்ற மாதிரியே நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. எல்லோரும் உங்களை சேர்த்து அப்படி ஓட்டிகிட்டு இருந்துருப்பாங்க. இப்போ அப்படி தான் இன்றைக்கி காலேஜ் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சுட்டு காலேஜ் பஸ்ஸில் ஏறலான்னு, ஏன்னா நீங்கள் பைக்கில் வரல, இதில் வரல, தனியாக வந்தீங்களா? சரி நான் காலேஜ் பஸ்ஸில் வந்துக்கிறேன்டா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்ருப்பீங்க. ஜிம் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருப்பானா? இங்கே சுகா ஆல்ரெடி இங்கே பைக்கில் வந்து கேம்பஸ்க்கு வெளில நின்றுட்டு இருந்துருப்பார். காலேஜ்லேருந்து பசங்க வெளில வர இப்போது சுகா பைக் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே வருவாரா? அண்ணி இப்போ அண்ணன் கூட போகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பக்கத்தில் இருக்காங்க எல்லாருமே இப்படி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஜிம்னும் மீரா வந்து அங்கே ஹைலைட்டான வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. டேய் வாய் மூட்டுங்கடா. சரிம்மா. போட்டி என் அண்ணன் எனக்கு வீட்டில் மட்டும்தான் அண்ணன், இங்கெல்லாம் கிடையாது, புரியுதுல்ல? அப்படியேடா, சரி வா பார்த்துக்கலாமா, என் புருஷன்ட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இப்படி பேசிட்டு இப்படியே போவீங்களா? இப்போ அப்படி தான் இங்கே அப்படியே சுகா வந்து நிறுத்திருப்பார். அங்கே அப்படியே ஜிம்மின்னு இங்கே மீரா எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆப்போசிட் பக்கமாக டைரக்ஷனில் திரும்பிக்கிட்டு பாய்டி பத்திரமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா வழி அனுப்புவாங்க. எப்படி நடிக்குதுங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கில் ஏறுவீங்களா? சொல்லுங்கள், இப்படி தான் காலைல உட்காந்துட்டு வந்தியா? இல்லைங்க, காலேஜ்லேருந்து வெளில போனதுக்கப்புறம் எங்கேயா இருந்தாலும் ஒரே மாதிரி இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் திரும்ப அப்படியே 2 பக்கமாக அப்படியே கால் போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருப்பீங்க. என்னங்க பேக் கொடு. இல்லைங்க பரவாயில்ல, பேக்கை கொடு. எதுக்கு கேட்குறாரு? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. தா அப்படின்னு சொல்லிடுங்க. ஜிம் மேலே அப்படியே தூக்கி வீசியிருப்பார் பேக்கை. எதுக்குங்க? மட்டும் உட்காரு. இல்லை உட்காரு. என்னடா எதுக்கடா தூக்கி போகிற? மூடிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போகிற 1/2 அன் ஹவரில் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். ஐயோ நம்ம வேலைக்கு போய்க்கிறோம். சரிண்ணா. இங்கே அப்படியே நீங்கள் பேக் சைடில் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. இவர் ஆனால் சுகா பார்த்துருப்பாரு, அவருடைய மிரரில் பார்த்துருப்பாரா? அவருமே சின்னதாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே செம்ம ஸ்பீடாக போகுது. கேம்பஸ்குள்ளால் ஸ்பீடாக ஓட்டவே கூடாது, பட் ஆனால் இவர் செம்ம ஸ்பீடாக அப்படியே கூப்பிட்டு அப்படியே போயிருப்பாரா?
டேய் பாரு எப்படி கெத்து காட்டுறவான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீற ஆல்ரெடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ ஸ்பீட் போகாதீங்க, வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. ஏண்டி எதுக்கடி இப்படி படமாக நான் நினைக்கிற? இல்லைங்க, ஃபீல் பண்ண. இல்லை, ஃபீல் பண்ண. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் எப்படி தெரியும் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகுது. அப்படியே ஈஸியாக ரோடு, அப்படியே இந்த பீச்சோட வைப்பில் அந்த காற்றடிக்கும் இல்லையா, சில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே தென்னை மரமாக இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே பீச்சு செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படியே கை அப்படியே பேர்ட் மாதிரி நீங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி அப்படியே ஒரு வியூவில் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு சிக்கா கட்டி பிடிச்சிப்பீங்களா? இல்லைங்க, புடி. இல்லை, புடி. நல்லாயிருக்கு, தேங்க்ஸுங்க. ஏண்டி ஒரிஜினலாக இருக்கவே மாட்டியா நீ? ஏங்க ஒரிஜினலாக இருக்கவே மாட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அவர் இப்போ பைக்லேருந்து இறங்கிட்டு உங்களை தூக்கி இப்படி நிப்பாட்டுறாரு. என்னங்க நெல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி இப்படியே பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? என்னங்க இதில் சந்தேகம்? பிடிச்சிருக்கு, இங்கே பாருப்போ. நீங்களும் பார்க்குறீங்க, பட் ஆனால் ஐ கான்டாக்ட் அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் மேலே அப்படி பார்க்க முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பாரு, என்ன பாரு. இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல, விட்டுருங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன் தெரியல, பட் ஆனால் பிடிச்சிருக்கா? கேட்டதுக்கு பதில் சொல்ல. பிடிச்சிருக்கா? என்னால் வெயிட் பண்ண முடியலடி. 3 days என்ன, 3 days முடிஞ்சிடுச்சு, இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணவே முடியலை. உன் சைட்லேருந்து எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வேணும். பாரு, என்ன பாரு. ஏங்க உங்களை என்னால் பார்க்கவே முடியலைங்க. டோட்டலாக உங்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்கேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது சுத்தமாக பார்க்கவே முடியல, அதுலேயே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அந்த பீச் சைடு அப்படியே ஓடுவீங்களா? அவருக்கு புரியல, டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு உங்கள் பின்னாடி ஓடியாராரு. இது பாரு நெல்லு, பாரு நெல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டு உங்கள் பேக் சைடு அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. ஏங்க திரும்ப, இல்லை திரும்ப, இல்லைங்க திரும்படி. ஏங்க திரும்ப, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பான கேஸு உங்களால் ப்ரீத் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அதை பிரேக் பண்ணவும் முடியலை, ப்ரீத் பண்ணவும் முடியலை. ஒரு மாதிரி நீங்கள் ஹெசிடேட் ஆகிட்டே இருப்பீங்களா? அவர் உங்கள் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அந்த கேஸ் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக டீப்பாக அப்படியே போயிட்டே இருக்குமா. நீங்கள் அவர் கண்ணை பார்க்குறீங்க, அவர் கண்ணும் உங்கள் கண்ணும் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிக்குது. வேணும் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்டே இருக்குமா. டக்குன்னு நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? பப்ளிக் இது எப்படி பப்ளிக்கான ஏரியாவாக இருந்தால் நான் எப்படி எவ்வளோ இங்கே யாரும் வர மாட்டாங்க, பக்கத்தில் ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் சைடு அந்த வியூவெல்லாம் அப்படியே காமிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். சின்னதாக டின்னர் எடுத்துகிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே அப்படியே உங்ககிட்ட உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏண்டி இப்படி இல்லாமல் நீ ரவுடித்தனம் பண்ணுவேன், என்கிட்ட நீ மிமிக்ரி பண்ணுற ஹச்சோடி மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்கார். இல்லைங்க ஃபன்னுக்காக தான், எல்லாம் ஜிம்முனுக்காக தான், ஜிம்மின் என்னோட உயிர் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பீங்களா? அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் சின்னதாக அப்படியே ஃபைட் மாதிரி இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை அவன் எனக்கு உயிர்னா நீங்கள் எனக்கு உயிருக்கு மேலே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பேசிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவர் லைட்டாக அப்படியே உங்களை ரசிக்கிறாரு. எங்க கை
ம், அதுக்கு என்ன போ? இல்லை, அதுக்கு என்ன இப்போது? சரி போங்க. எங்கடி போகிறது? இல்லைங்க, அப்படி இல்லடி, எனக்கு வேணும். என்ன சொல்கிறீங்க? ஏன்டி இப்படி என்னை கொல்ற? அந்த ரெக்கார்டான என்ன பார்க்கணுன்றதுக்காக தானடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் பார்த்ததுலேருந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். நான் பார்க்கணுடி. என்னங்க சொல்கிறீங்க? வேண்டாம், எனக்கே கொஞ்சம் சிரிப்பாகுது. இது பாரு, நான் பார்க்கணும். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவளே என் பொண்டாட்டியா ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா? அதான் சான்ஸுன்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அவளை பார்க்கணுன்னு. பார்க்கவே முடியல. சின்னதாக ஒரு சான்ஸ் கொடுறேன். என்னங்க பேசுகிறீங்க? வேண்டாம். இது பாருடி. என்ன பண்ணுறீங்க? விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அவருக்கு ஒரு கட்டத்து மேலே பொறுக்கவே முடியலை. இப்போ திரும்ப அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுகிட்டே இருப்பார். அவள் தான் எனக்கு வேணும், நீ எனக்கு வேணாண்டி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் நீங்கள், யோ என்னையா உனக்கு என்ன, அவள் தான் வேணுமா, நான் வேணாமா? ஆமாடி, அவள் தான் எனக்கு வேணும், நீ எனக்கு வேணாம். எப்போ கிளம்பு. என்னையா நினச்சிருக்கா? நான் வேணாமா சொல்லு, நான் வேணாமா? வேணாண்டி, நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்களா? அதில் ஒரு பட்டன், அதாவது டிஷர்ட் காலர் வச்ச டிஷர்ட், கட் பண்ணின்னு கிடையாது, கலர் வச்ச டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்களா? அதில் ஒரு பட்டன் அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே பேக் சைடில் அப்படியே லைட்டாக அப்படியே தூக்கி விட்டுட்டு, என்னடா என்ன ஓவரா பண்ணுற? நான் தான் வேணுமா? ஆமாண்டி, நீ தான் வேணும். என்ன போதுக்கு? ஷோ கொல்றியடா சொம்மன் போய். என்ன மேட்ரு பண்ணலாமா? ஏண்டி அவளை மாதிரி வேணும்னு கேட்டா இப்படி ஒன்று பேசணும்? ஐயோ கொல்றியஷ்கா, நான் என்ன பண்ணிட்டோம்? சொல்ல. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேடா. ரவுடி பையலே, பார்க்க தான் அப்படி மூஞ்சி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி இருக்கா. ஆனால் எந்த பூனையும் பால் குடிக்க மாட்டேற மாதிரி ஒரு வார்த்தையும் பேசுகிறாடா. டர்ட்டி டாக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட்டி டாக்ஸ். எப்படிடா என்னால் பேசாமல் இருக்க முடியும்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே 2 கையாலையும் 2 கண்ணத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. வலிக்குடி, என்னடி பண்ணுறா? வலிக்குதா? எனக்கும் இப்படி தாண்டா வலிக்கும். அதுவும் லிப்பை போட்டு அப்படி பைட் பண்ணுறா, சக் பண்ணுறா. ஓகேடா, அது எதுக்கடா பைட் பண்ணி? இங்கே பாரு. என்ன லிப்பில் பாருடா, பாரு ஸ்டெயின் மார்க். ஏண்டி அதெல்லாம் இருக்க தான் செய்யும். கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் இருக்காதானே? அதை விட பெரிய ஸ்டெயின் மார்க்லாம் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். டீ என்னடா திமுற உனக்கு? ஏண்டி உனக்கு பிடிக்கலையாண்ணே? சொல்லுடி. இங்கே பாரு பிடிக்கலையா? ஷுக்கா என்ன பண்ணுறீங்க? ஏய் இது ரொம்ப பழைய மாதிரி ஏதாவது பண்ண நினச்சிக்கேன், டென்ஷன் ஆகிடுவேன். எனக்கு இந்த வேணாம் பிடிச்சிருக்கு, இந்த ரெக்கார்டு வேணாம் பிடிச்சிருக்கு, இந்த கேர்ள் மட்டும் தாண்டி வேணும். ஷுக்கா சரிடா ஷுக்கா. பார்த்துலாமா? பார்த்துலாம்டி. நீ என்னென்ன பார்த்துலாமா? நீ தான் என்கிட்ட கத்துடுற மாதிரி இருக்கும். ஷுக்கா என்னடா பண்ணுறேன்? இந்த பாரு, என்கிட்ட இப்படிலாம் பேசாடா. ஏண்டி உங்ககிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச சொல்கிற? ஐயோ எனக்கு வெக்கமாகவே வருது. நான் என்ன பண்ணட்டும்? நானும் ஒரு பொண்ணு தானே. நீ பொண்ணாரு, ஆனால் இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்க வேண்டாம். நீ எனக்கு அப்படி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களை அப்படியே தூக்கிருப்பாரு. ஷுக்கா என்னடா பண்ணுறா? கீழே விடு. ஷுக்கா விடு. வாய்ப்பே இல்லை. விட்டுடா. கண்டிப்பாக விடுறேன், ஆனால் எப்படி இல்லை. டீ டொட்டி பையா, என்னடா பண்ணுறா? ஒன்று டவுட்டி பண்ண போகிறேன். ஷுக்கா ஆமாடி, எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பெட்டில் போட்டு அவங்க மேலே அப்படியே ஓவராகிருப்பார். நெக்ஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டர்ட்டியாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப இப்போது
அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கீங்கடா. ஓகேங்களா? இப்போ அப்படி தான் ஏய் சுக்கா முடியலடா விட. ஏண்டி விட்ட ஸ்டேஜில் இருக்க, வெயிட் பண்ணு. சுக்கா வேண்டாம். என்னடி பத்தல சுக்கா, போதும் வலிக்குது. முடியல பாருடா, ரொம்ப முடியல. ஏய் இங்கே பாரு சுக்கா, இங்கே பாருடி, இதான் லாஸ்ட். என்னாலே முடியல, புரிஞ்சுக்கொண்ணு. சுக்கா முடியல சுக்கா, வேணாம். ஒரு மாதிரி வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது சுக்கா. கால் வலிக்குது, கீழையும் புரியும் இல்லைடா உனக்கு, முடியல. சரி 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 ஓகே 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 டம் பண்ணவா? சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, சேம் டைம் வந்து அவரோட செஸ்ட்டில் நீங்கள் அப்படியே சாஞ்ச மாதிரி அவர் உங்கள் மேலே இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு ஓகேவா? ஓகே இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பாமான பாத் எடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுதுடா. சரி ஓகேவா? இல்லை வாடி, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு போகிறவா? ரொம்ப மாதிரி எனக்கு பாரு. சரி நான் தானே காரணம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? இல்லை வாடி, ஓவராக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போயிருப்பார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு உங்களை பார்த்து எடுக்கிறதுக்கு. இப்போ அப்படி தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 months ஆஃப்டர் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. எங்கள் ஜிம்மின் வந்து ஏய் ஒயினு மோசமாக இருக்கடி, நீ அடி இந்த பாரு டீ சும்மா இருடா. என்னடி நான் சித்தப்பாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி சுற்றுறாரு. டி 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 விட்றா விட்றா, அவர் எங்கே பார்க்க போகிறாரா? புருஷன் பார்த்தா எனக்குன்னடி, என் ஃப்ரெண்டு கன்சீவாக இருக்காடி, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடி அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள தூக்கி தூக்கி சுற்றிட்டே இருப்பாரா. இங்கே அப்படியே சுக்கா அப்படியே பார்த்துட்டு ஏய் என்னடா பண்ணுற, கீழே விட்றா அவளை. நீ அண்ணா உனக்கு தெரியுமா? ஏண்டா எனக்கு தெரியாது, எப்படிரா கீழே விடு. இல்லைடா கீழே விட்றா அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக வந்துட்டு உங்களை அப்படியே அவர் தூக்கிக்கிறாரு. எங்க நீங்களும் விடுங்க, தூக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நேரத்தில். அவள் தான் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணுறானா? ஏண்டி எதுக்கு போனீங்க கீழே இறங்க வந்தா? இல்லை துப்பார் கீழே இறங்க வர்றதா? என்ன சொல்லிருக்காங்க டாக்டர்? என்னடா ஆச்சு? டி ஓ எதுவும் ஸ்டெயின் பண்ணிக்கூடாடா, ரொம்ப வீக்காக இருக்கா. ஏண்டி என்னடி அப்படியா? ஆமாண்டா, அதான் சொன்னா நீங்கள் பைத்தியக்காரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கூட வராரு. இங்கே சுக்காவை சுக்கா அவங்களை தூக்கிட்டு இப்போ பெட்ரூம் கூப்பிட்டு வந்து விட்டுருப்பாரு. ஏண்டா ஒன்றும் இல்லைடா. டி சுக்கா சொல்லு, இவன் ஓவராக பண்ணுறான். ஏய் இதோ பார், நான் 5 days நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஒழுங்காக பார்த்துக்கோண்ணே. சரிடா நான் பார்த்துக்குறேன், நீ சொல்லிட்டல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுக்கா அப்படியே கிளம்புறாரு. மனசே இல்லை உங்ககிட்ட அவ்வளோ முத்த கொடுத்து அவ்வளோ உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் சுக்கா இங்கே பாருடா, எதுக்குடா சின்ன பிள்ளை மாதிரி அழற? உன் வாய்ஸ்க்கு உன் மூஞ்சுக்கு இதெல்லாம் சூட் ஆகுதா? நீ ஜிம்மில் சொல்டா. ஏய் மூடிட்டாரு, அவன் உண்மையாலே ஃபீல் பண்ணுறான். இந்த விஷயத்தில் மட்டும் அண்ணன் தம்பிக்கு ஒன்றும் சேர்ந்துடுறானுங்கப்பா. டேய் சும்மா இருடா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு சுக்காவுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறீங்க. ஆக்சுவலாக அவர் அப்பப்போ இப்படி தான் ஒரு 5 days 3 days போவாருன்னு சொன்னா இல்லைங்களா? ஆஸ் என்ஆர்ஐ பைலட்டாக அவர் அப்பப்போ இப்படி தான் போவார். இப்போ அப்படி தான் அவங்ககிட்ட பாரு இங்கே பாருடி சுக்கா. இல்லை ஒரு மாதிரி நீங்கள் என் கூட இருக்கணும்னு தோணுது சுக்கா. இது பாரு அழாத. இல்லை சுக்கா இங்கே பாருடி, 5 days தானே, இது என்ன போசா? இல்லை ஒரு மாதிரி இங்கே பாரு அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எரிக்க அணைச்சிக்கிட்டு அழறாரு. அவர்களில் லைட் அப்படி டியர் ட்ராப்ஸ் அப்படியே உங்கள் மேலே விழுந்திருக்கும். சுக்கா அழறியான்னு? இல்லடி, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இப்படிப்பட்ட பொண்ணு அழ வச்சிட்டோமே அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ என் கூட வரியா? சேஃபாக இல்லை. சரி ஓகே, அழாதடி,
ஜிமின் தான் கூட இருக்கான்ல, நீ தான் அவன் இருந்தா அழமாட்டியே, எதுக்கு அழற? இல்லை சுகா, ஜிம்முன் வர நீ வேற. ஏய் என்ன சந்தில் சிந்து பாடுறியா? இங்கே பாரு, நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் அழமாட்டேன். சும்மா அவனுக்காக ஒழுவிட்டுருக்கா. அவன் தான் 5 நாள் போயிட்டு வரேன்றான்ல, சந்தோஷமாக விடேன். டீ என்னடா பேசுகிற? நான் இல்லைன்னா ஹாப்பியாக இருப்பியா சுகா? நீ இருப்பியா? நீ அவன் சொல்கிறது உண்மையாடா? இல்லடி, என்ன சொல்கிற? நீ இல்லைன்னா எப்படி நான் ஹாப்பியாக இருப்பேன்? நீ தான் என் உலகம், நீ தான் என் ஹாப்பினஸ் டி. எப்படி இதை பாருடி, 5 days தான், கண்ணு மணி திறக்கிறதுக்குள்ளே போயிடும், புரியுதா? ஓகே சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் அனுப்பி வச்சுருப்பீங்க. இங்கே ஜிம்மி உங்களை அப்படி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாரு, உங்க கூடவே இருந்துட்டு பார்த்துக்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே மாடிக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, அவர் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு, அதாவது நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் அதிகமாக ஏறக்கூடாது, உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப நீங்கள் ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் இங்கே ஜிம்மின் தான் உங்களை அப்பப்போ வெளில கூப்பிட்டு போகிறது, மாடிக்கு தூக்கிட்டு போகிறது, பீச்சுக்கு போகணுன்னாலும் இல்லை அப்படியே கார் டிரைவ் போகணுன்னாலும் ரொம்ப பொறுமையாக உங்களை ரொம்ப அப்படி பார்த்துப்பாரா. எங்கள் சுகாவுக்கு என்னடா என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்பப்போ அப்படி கேட்டுகிட்டே இருப்பார். ஜிம்மின் கிட்ட தான் கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ அவன் ஓகே தானா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பத்திரமா வா போ அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி தான் உங்களுக்கு 9 months ஆகுது. இப்போது உங்களால் சுகாவை விட்டு இருக்கவே முடியல. இப்போது நீங்களும் ஜிம்மினும் வந்து சுகாக்கே தெரியாத மாதிரி இப்போது ஃப்ளைட்டில் அப்படியே புக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. ஜிம்மின் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பான், ஆனால் நீங்கள் தான் பிடிவாதமாக நீங்கள் இல்லை நான் போயே ஆகணும், அவர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படி தான் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ புக் பண்ணிட்டு இப்போது நீங்களும் ஜிம்னும் அந்த ஃப்ளைட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. இங்கே ஜிம்னோட கை அப்படியே ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இப்போது 9 months கிட்டத்தட்ட உங்களுக்கு டெலிவரி ஆகிற ஸ்டேஜ் இன்னும் ஒரு 2-3 days தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு 2 daysல சுகாவை ரிட்டன் வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளால் இல்லை, என்னால் சுகாவை பார்க்காம இருக்க முடியாது, சுகாவை ஒன் டைமாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போது ரொம்ப ஆர்வமாக வந்திருப்பீங்க. இப்போ அப்படி தான் டேக் ஆஃப் ஆகின ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி என்னவோ தெரியல, அடிவெல்லாம் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஜிம்னோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஏய் என்னடி, என்ன ஏதாவது பெயின் ஆகுதானே? வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது உன்னை கூப்பிட்டு வந்தது, நீ வேற சுகான்னு சொன்னேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாண்டி. வலிக்குதா? இல்லை இல்லை ஜிம்மன். ஏய் வாய்ஸ்லேயே தெரியுது, பட்டமாக போய் சொல்லாத, சொல்லடி, இப்போவே சொன்னாதான், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாடி. இப்போ சொன்னால் கூட திரும்ப லேண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைடா, பைலட்டோட வைஃப் அப்படின்னு தெரிஞ்சா சுகாவுக்கு தான் அசிங்கம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சை பிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ கூட உங்களால் சுத்தமாக முடியலன்ற மாதிரியே இருக்குது. ஏய் என்ன ரொம்ப முடியல ஜெமன், ஏதோ பண்ணுடா, சுத்தமாக முடியலண்ணா, வலிக்குது, என்னன்னு தெரியல ஜெமன், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே நீங்கள் கத்தி அலறீங்க. அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அப்படியே சுற்றி உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு பெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே இப்போ எல்லாருமே இப்போது இங்கே அதாவது ஃப்ளைட்டில் வந்து எமர்ஜென்சிக்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் தான் இப்போது வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. உங்களை அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸை ஒரு சைடில் வர வச்சுட்டு இப்போது உங்களுக்கு வந்து டெலிவரி பார்க்குறதுக்காக இப்போ இது பண்ணுறாங்க. இங்கே அப்படியே நீங்கள் கத்தி அலறீங்க, உங்களால் பெயின் தாங்கவே முடியல. சுகான்னு அப்படி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. யார் உங்கள் ஹஸ்பண்ட் நேமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், அதாவது சுற்றி ஒரு மெச்சூர்டான காய்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து லேடிஸ் வந்து ஒரு 2-3 பேர் அவங்க கூட இருந்துகிட்ருக்காங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பாருங்கள் குழந்த தலை தெரியுது, நீங்கள் அமைதியாக இருங்க, புஷ் பண்ணுங்கள், அப்புறம் குழந்தை வந்து பயந்துருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக ரொம்ப இதாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக அப்படியே நீங்கள் சுகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா. சுகா வந்து யாருன்னு நினச்சிருப்பாங்க, ஜிம்மின் தான் கூட இருந்திருப்பாரா, ஜிம்மினை தான் உங்கள் ஹஸ்பண்ட் நினச்சிட்டு ஜிம்மினை கூப்பிட்ருப்பாங்க. ஜிம்மினை உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இரு புஷ் பண்ணு, குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் டே ப்ளீஸ்டா நான் சுகாவை பார்க்கணுண்டா, ப்ளீஸ். ஏய் என்னடி பேசுகிற, அவன் தாண்டி அவனை தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான், குழந்தைய பாருடி, இதெல்லாம் தெரிஞ்சாலே அவன் டென்ஷன் ஆவான், ப்ளீஸ் டி புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிம்னு இது பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இது அப்படியே ஃபார்வர்ட் ஆகுது. அதாவது இப்போது அங்கே
ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் இல்லைங்களா, லேண்ட்லைன் மூலமாக அங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் அ பைலட்டாக ரன் பண்ணிகிட்ருக்கிற பைலட்டுக்கு தெரிவிப்பாங்க இல்லையா, இப்போ வந்து பைலட்டுக்கு வந்து தெரியுது. அப்படி யாருன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி நேம் இது எல்லாமே அடிப்படுது. அங்கே கன்வே பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நேமில் வந்து வந்திருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. தெரிஞ்ச உடனே இது நம்ம ஒய்ஃப் ஆச்சே, நம்ம தம்பி ஆச்சே அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒரு பக்கம் யாராக இருக்கும், இது தானா இவங்க தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம்ல. இப்போ அப்படி தான் இப்போது இங்கே சுகா செமன் எஸ் கேப்டன் ஓப்பன் C1 ஆப்ரேட்டர் டோர் C6 இல்லை ஓப்பன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மானிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டார்டிங்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தா அங்கே உங்களுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் குரல் வச்சு அப்படியே கண்டுபிடிக்கிறாரு. அங்கே வந்து க்ளோஸ் டோரில் வந்து சவுண்டு கேட்காது, ஓகேங்களா. பைலட்டோட இது வந்து ரொம்ப சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி தான் நீங்கள் இங்கே கத்துற சவுண்டு அந்த இது மூலமாக, அந்த கேமரா அந்த சவுண்ட் மூலயமாவே இப்போ கேட்டுட்ருக்குமா. அவருக்கு அப்படியே டியர்ஸ் அப்படியே குட்டுது. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, ஜிம்னையும் பார்த்துட்டாரு. அவர் தாங்கவே முடியல. பக்கத்தில் இருக்கிற சப் பைலட்லாம் வந்து என்னாச்சு கேப்டன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமா, நீங்கள் பார்த்துக்கோங்க, ஷீ இஸ் மை வைஃப் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ் ஆகுறாரு, ரொம்ப அழறாரு. அந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பைலட்ஸே வந்து நான் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஷிக்கோ வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி அழறாரு. புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் முகத்தை பார்த்த உடனே எங்கேருந்து தைரியம் வந்திருக்குமே தெரியாது. இப்போ அப்படி தான் புஷ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அழகான பாய் பேபி பிறந்திருப்பாங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, குழந்தைய பார்க்கவே இல்லை. ஏண்டி வந்த அப்படின்ற மாதிரியே அவர் பார்த்துட்ருக்காரு, கேட்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கண்ணில் அவரோட டியர்ஸ் மட்டும்தான் பேசுது. நீங்கள் அவரோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுலேயே அவருக்கு புரிஞ்சிச்சு, அவரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. சம்டைம்ஸ் நீ வேணும் ஷுக்கா, கூட இரு ஷுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகியிருக்குமா. இங்கே ஜிம்மின் அப்படியே ஷுக்காவோட கையை பிடிப்பாரா, டி யாருக்கிட்ட கூப்பிட்டு ஆனால் இல்லைடா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் குழந்தைய பார்க்குறாரு. உங்களுக்கு பாய் பேபி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு அவங்கள பார்க்குறாரு. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஃபைனலாக இப்போது கொரியாவில் லேண்ட் ஆகுற மாதிரி இருக்குமா. உங்கள் குழந்தைப்போ கொரியா சிட்டிசனாகவும் இருந்துக்கலாம், இங்கே இந்தியன் சிட்டிசனாகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே கொரியாவுடைய பார்டரில் பிறந்ததால் அந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு இந்த மாதிரி சினாரியோ வந்து நீங்கள் நியூஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கடா, ஓகேங்களா. இது என்ன காப்பி அப்படின்னா மேபி இருக்கலாம், ஓகேங்களா. நான் ஏரோநாட்டிக் பைலட்டாக வந்து ஷிக்கா போட்டேன்றதுக்காக இப்படி ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக தான், ஓகேங்களா. இங்கே ஷுகா அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அவங்களே பார்த்துக்கிட்டு அங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக எல்லோரும் இந்தியாவுக்குமே வந்திருப்பீங்க. இங்கே ஷுகா உங்ககிட்ட இங்கே பாரு, என்ன ஷுகா முடியல, உனக்கு எல்லாம் முடியும்னு எனக்கு தெரியும், நீ எந்திரி ஷுகா, எந்திரி அப்படின்னு என்னை பார்க்கணும். பக்கத்தில் தாண்டி இருந்துட்டு போனேன், சொல்லிட்டு தானே போனேன், அதிக பிரசங்க தானே எதுக்கு இந்த வேலை உனக்கு ஷுகா. இதை பாரு, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா. குழந்தை அடுத்தது தாண்டி, நீ இல்லைன்னா என்ன பண்ணுவேன் ஷுகா. என்ன பேசுகிறீங்க, பயம் மூட்ரி, சும்மா இப்படி துடிச்சிட்டேன், எனக்கு தானே தெரியும். நான் வேறு ஒருத்தங்கன்றப்பவே எனக்கு அவ்வளோ துடிச்சது. என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ துடிச்சிருப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேடி. அவ்வளோ துடிச்சேன்டி, ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி தொலையாதடி. இல்லை ஷுகா, இனிமேல் பண்ண மாட்டேன்டா. லவ் யூ ஷுகா, லவ் யூடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஷுகா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷுகாவும் ரொம்ப அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிருப்பீங்க. இப்போ அப்படி தான் இங்கே ஜிம்னு வந்து இப்போ டோர் நாக் பண்ணுவார். டே அண்ணா, டே இவங்க என்னடா பண்ணுறான், அவனை பார்க்கணுடா, கதவை திறட்டா. அவனுக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாரா. எங்கடா இவங்க, என்னடா முறைக்கிற, வாடா. அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, நான் போயிட்டு வாடான்னு. என்னடி என்ன
சம்பவமா? நாங்கள் சமாதானம், உனக்கு சம்பவம் தான். ஐயோ, ஓஜி சம்பவத்துலேருந்து இங்கே எந்த சம்பவத்தில் கூட்டு வந்து விட்டுருக்கா பாரு. ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் எனக்கு சம்பவமாக தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே முடியட்டும். ஸ்டோரி லைன் அண்ட் வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் என்னோடய வாய்ஸ் அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்காகவே ஒழிச்சிட்ருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்குடா. கொஞ்சம் இந்த மாதிரி டிலே ஆகி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேவோட ரிவெஞ்ச் மேரேஜ் வரும், ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்கண்ணா. எனக்கு ஹேங் லைன்ஸ்க்கு மட்டும் ஏனே தெரியல, கமெண்ட்ஸ் ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. என்னோடய புலம்பல்ஸ் இதாக தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயும் எப்படி கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. சொத பேர் தான் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இதை விட பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா கைஸ், பாய். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த பாட்டு முடிச்சிட்டேன். சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பிடா. ஓகேடா.